This is Sudarshan. So, இன்னைக்கு yeah, really, I'm going to share you about how I cracked the Freshworks interview. Uh, and so, kind of, so he mentioned that like I was being into Tamil movie for 3 years and other things. First of all, so he gave me the chance to work with him. So, initially, like, yeah, I will tell those things in my career roadmap today. So kind of we both like அவரோட இந்த மேனேஜ்மெண்ட்டோ லைக் என்னோட டீச்சிங் ஸ்கில்லோ வந்து இட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ ஆறுமுகம்ஜி ஆல்சோ பிளேட் அ வெரி மேஜர் ரோல் of bringing up this course, and we both work together for this. Yeah, kind of going good, and we are placing students. So thanks again, Arumugamji. So we'll kickstart with the agenda. So I have prepared. So since I'm a faculty, so I prepared some agenda like plain. What in Solama. So let me share my screen. And before that, yeah, good evening everyone, and thanks everyone for joining at that too on Sunday evening. I think almost I'm seeing 70 plus. large number of crowd here. Yeah. கண்டிப்பா. So yeah, agenda. We'll start with about me. I think yeah. So this is what the agenda we planned about me and my technical career. So I started from the scratch, and how I became a trainer in Tamil Bhumi, and also how I managed the time. So time is the only sort of, it is a gold to me that I used it whenever I got the opportunity. And how I cracked, not only I'm going to talk about Freshworks. So Freshworks கூடயே வந்து I just cracked a few of the interviews with Walmart, Fidelity, Wolters Clovers. நான் ஏன் இந்த நாலேஜ் வச்சிருக்கேன், இதுக்கு மேல எதுவும் பெஸ்ட் கம்பெனிஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நான் இப்போ கிராக் பண்ண பேக்கேஜுக்கு இவங்க தான் வந்து அதை மேட்ச் பண்ற அளவுக்கு வந்தாங்க. மற்ற நல்ல கம்பெனிஸும் இருக்கு. பட் அவங்களால வந்து அந்த பேக்கேஜை மேட்ச் பண்ண முடியல. ஸோ அந்த இதுல வந்து இவங்க 4 பேர்ட்ட தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஈவன் ஐ காட் பிளென்டி ஆஃப் கால்ஸ் இன் அதர் கம்பெனிஸ். ஈவன் சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் ட்ரை டு மேட்ச் த பேக்கேஜ். பட் ஆனால் சர்வீஸ் பேஸ் வந்து கொஞ்சம் ஏன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சூஸ் பண்ணுறது வந்து நாட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க். பட் டெக்னிக்கலி நிறைய எவால்வ் ஆக முடியாதுன்றதுக்காக ஐ வாண்ட் டு பி இன் ப்ராடக்ட். ஸோ அதனால தான் இது நான் ஹேண்ட் பிக்டாக அட்டன் பண்ணி கிளியர் பண்ண இன்டர்வியூஸ். ஸோ யா ஸ்டார்ட் வித் அபவுட் மீ. மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக வரவங்களுக்கு just want to tell about me. Yeah, I don't want to make it so serious, so you can see some comedy pictures meanwhile. So yeah, I'm Sudarshan. I have 12 years of experience in IT. Currently வந்துட்டு I'm working in Freshworks. That is my 7th company. I'm also a technical mentor, supporting Arumugam and even Arumugamji and other institutes who wants to collaborate with us. So இந்த மாதிரி few other ஆனால் மேஜர் வந்து ஐம் சப்போர்ட்டிங் டு தமிழ் பூமி. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இப்போ மேஜர் ஸ்கில்ஸ் இதுதான். AWS, Azure DevOps, Linux, Kubernetes, and these are my certifications which I'm holding currently. Following to that, about my technical career. So yeah, I was a guy who was having diploma முடிச்சுட்டு டைரெக்டாக டிகிரி போகல. ஸோ ஏன் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி போகல அப்படின்னா வந்துட்டு அந்த பயம் தான். ஏன்னா டிப்ளமோலேயே வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ஜஸ்ட்டில் பாஸ் ஆனேன். ஸோ அப்போது வந்து என் கூட இருக்கவங்க, என் அண்ணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பிடெக்கில் வந்து ஒரு பிஇ ஆர் பிடெக்கில் வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்போது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது அந்த டைமில். மை ஃபாதர் வாஸ் ரன்னிங் அ ஸ்டேஷ்னரி, யூனோ ரைட், லைக் வி வில் நாட் கெட் தட் மச் மணி இன் தட் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து ரொம்ப ப்ரெஷர் தர வேணாம். ஏன்னா நானும் டிகிரி போயிட்டேன்னா வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேனேஜ் த ஃபேமிலின்றதுனால ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஜாப். நான் முடிச்சது வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதில் தான் நான் வந்து நான் டிப்ளமோ பண்ணேன். ஐ காட் எலக்ட்ரிக்கல் ஜாப்ஸ். ஆனால் அங்கே போகும்போது வந்து எனக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு கிடைக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். த வே தே ட்ரீட்டட் மீ, கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இந்த லைட்டு மாற்றுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. பட்
அந்த இடத்துல வந்து ஐ ஐ ஐ ஐ லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் அந்த மாரி இருந்தது. ரொம்ப சின்ன பையன்றதுனால டிப்ளமோ ஹோல்டர்ன்னு தெரியல. ஐ திங்க் தட் டைம் ஐ வாஸ் 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ யாஹ்! அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணன் அண்ணன்ட்ட கேட்டேன். ஏதாவது வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுன்ட்டு. அப்போதான் எங்க அண்ணன் வந்து இது படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஏஎக்ஸ் ஆ அ அதுக்கப்புறம் வந்து ஹி அட்வைஸ்டு மீ டூ ஸ்டடி எம்சிஎஸ்சி விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? ஸோ நாங்க ஒரு இன்ஸ்டிடியூட் போயிருந்தோம் வடபழனி. I just want to mention my brother's name. He's Sudarshan. So he's the uh, key person for me to who start this career. ஏதாவது ஒருத்தங்க கைட் பண்ணணும்ல. அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல கைட் பண்ணது அண்ணன். போன வடபழனியில ஐஏஎஸ்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அங்க போய் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க எம்சிஎஸ்சிக்கு வந்து நெறைய கிரவுட் ஜாஸ்தியா இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா அதுதான் அப்போ நெறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஈஸியான டெக்னாலஜி விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ வந்து அங்க ஜெயான்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஷி கவுன்சில்டு மீ அண்ட் ஷி புஷ்டு மீ டு ஸ்டடி லைனக்ஸ். அவங்க ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது நல்லதா முடிஞ்சு போச்சு. லினக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் கரியர். ஸோ லினக்ஸ் படிச்சேன். லினக்ஸ் வந்து 2 வீக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது பயம் வந்துருச்சு. அடாடா! கமாண்ட்ஸா இருக்கும்போது ஒண்ணுமே புரியல. தட்ஸ் இட். நம்ம அப்பயுமே நான் வந்து 14,000 பே பண்ணேன் லினக்ஸ்க்கு நெனைக்கிறேன். அப்போ என்னோட வீட்ல காசு இல்ல சுத்தமா. ஸோ என் செயின் வச்சு தான் பட் 9 மந்த்ஸாவும் ஜாப் இல்ல. ஸோ செயின் வச்சு தான் வந்துட்டு படிக்க வேண்டியதா போச்சு. பயந்துட்டேன். அவ்வளோதான். 2 வாரம் வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம இதுல இது பண்ண முடியாதுன்ட்டு. தென் ஐ ரியலைஸ் தட் திரும்பி எலக்ட்ரிக்கல் ஜாப் போய் கஷ்டப்படணுமா? இல்ல வந்து இத நீ ட்ரை பண்றியா? அப்படின்ட்டு. தென் என்னென்ன மிஸ் பண்றேன்றத பார்த்தேன். அப்போ மறந்துட்டே இருக்கிறது தான் ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்ட்டட் பிராக்டிசிங் 3 டூ 4 டைம்ஸ் பெர் டே. ஈவன் என்ட்ட சிஸ்டம் இருக்காது. அதுக்கு எங்க அண்ணன தான் போய் தொல்ல பண்ணிட்டு இருந்தேன். அவன் பாவம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். இங்கேருந்து நான் அவன் வீடு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். போய் சாயந்தரம் ஆனா குடுத்துட்டு வர சொல்றேன். தயவு செஞ்சு சிஸ்டம் குடுத்துரு அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் ஐ வில் கெட் சம்டைம்ஸ் ஐ வில் நாட் கெட். எப்போலாம் சிஸ்டம் கிடைக்குதோ ஐ வில் பிராக்டிஸ் இட். ஸோ அந்த மாரி தான் ஆரம்பிச்சது. ஸோ லினக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சேன். அவங்களே வந்து தே கேவ் சான்ஸ் ஒரு ஸ்டார்ட் குடுத்தாங்க அந்த இன்ஸ்டிடியூட். பட் ஆனா வாட் ஹேப்பன் ரைட் போன இடம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. தே ஸ்டார்ட்டட் ஆஸ்கிங் மை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அதனால பயந்துட்டேன். நான் ஒரிஜினல் குடுத்துட்டா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவர் வந்து 3 இயர்ஸா அவர ரிலீவ் பண்ணாம ஒரிஜினல் வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணதுனால, நான் அப்புறம் அங்க போய் ஒரு 3 வீக்ஸ்ல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். தென் ஐ வாஸ் வெயிட்டிங். ஜாப் கிடைக்கல. ஃப்ரெஷர்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்போ ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இப்பவாச்சும் நெறைய பார்க்குறோம். கிளவுட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அந்த மாரி. ஆனா அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்காது எதுவுமே. ஸோ அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, ஈவன் மை ஃபாதர் டோல்ட் தட் கோ அண்ட் ட்ரை ஃபார் பிபிஓ ஃபார் நவ். ஏன்னா அவரு ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பட் அந்த டைம்ல ரொம்ப நாள் வீட்ல இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த பயம் வந்துரும்ல. இல்ல பரவால்ல. நான் போனா இந்த லினக்ஸ் தான் போவேன். நான் வேற எதுக்குமே போமாட்டேன் அப்டின்ட்டு ரொம்ப ஸ்டபர்னா இருந்தேன். ஆ வீட்ல டெய்லியும் இந்த காச வாங்கிட்டு போறது கஷ்டமா தான் இருக்கும். பஸ்ஸுக்கு ஒரு பெர் டே போயிட்டு வரதுக்குலாம். பட் வாட் டு டூ அத பிளான் பண்ணியாச்சு. அத முடிச்சு தான் ஆகணுன்ற மாரி கடைசில ஒரு மொ அ கைண்ட் ஆஃப் அதுவும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான். அது வந்து ஒரு ஃபீல்ட் ஒர்க் மாரி. ஸோ கம்பெனி பேர் ஐடி மந்த்ரா டெக் இன்டலெக்ட் பிரைவேட் லிமிடெட். அது ஃபீல்ட் ஒர்க் மாரி லைக் அவங்க திடீர்னு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. இல்லன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மூவி தியேட்டர்ஸ்ல சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி ஃபீல்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எம்என்சி அ ஆசை. ஸோ எம்என்சி வந்து போய் ஆகணும். ஏன்னா கரியர் ஐடில ஏதோ லினக்ஸ் சர்வர்னா பார்த்தாச்சு, விண்டோஸ் பார்த்தாச்சு. எம்என்சிக்குள்ள போய் ஆகணும். வேற என்ன பண்றது? அப்படின்னும்போது ஃபியூ பீப்பிள்ஸ் கைடட் மீ தட் அப்ளை நாக்ரி போடுங்க. கண்டிப்பா வரும்னா நாக்ரி போட்டு டிசிஎஸ்லாம் கால் வந்தது. ஆனா அந்த டைம்ல என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா வந்து கம்யூனிகேஷன் லேக் நெறைய இருந்தது. ஏன்னா நான் ஜாயின் பண்ண கம்பெனி கொஞ்சம் தமிழ் பேஸ்டு கம்பெனி தான். மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவாங்க. கம்யூனிகேஷன் லேக் இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ஸோ ஐ யூஸ்டு ஐ ஐ வோன்ட் ஹெசிடேட் டூ ஆஸ்க் பீப்பிள்ஸ். அதுதான் நான் எப்பயுமே பண்றது. ஒரு விஷயம் அ இன்ட்ரோவர்ட் மாரி இல்லாம கைண்ட் ஆஃப் வந்துட்டு ஐ வில் கோ அண்ட் ஆஸ்க் தெம் இஃப் ஐ அம் லேக்கிங் சம்திங் யார் அதுல நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்போ வந்து என் கூட படிச்சவங்க சில பேர் பிபிஓ போனாங்க. அவங்க கிட்ட போய் கேட்பேன் நானு. எப்படி நீ வந்து கோச்சிங் போனா எப்படி இங்கிலீஷ்ல பேசுற அப்படி இப்படின்னு. தே அட்வைஸ்டு மீ ஃபியூ திங்ஸ். ஆனா இப்ப என்னால பேச வரும். பட் ஆனா சில பேர் கேட்கறது வந்து எனக்கு புரியாது. அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அட்வைஸ்டு மீ தட் நீ லிசன் பண்ணும்போது மைண்ட ஃபுல்லா பிளாங்க்கா விட்டுரு. அப்போ உனக்கு புரியும். நீ ஏதாவது நினைச்சிட்டு இருந்தனா நீ கன்ஃப்யூஸ் ஆவ அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு பிரேக் த்ரூ ஆக்சுவலா. ஆ மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் அந்த ஐடியா குடுத்தாரு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்என்சி ட்ரை பண்ணேன். ஆனா அங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நீ டிப்ளமோல ரிஜெக்ட் பண்ணாங்க. சிடிஎஸ் கால்ஸ்லாம் வந்தது. ஐ டோல்ட் தட் நீங்க டிப்ளமோ கன்டினியூஸ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட்டட் ரிஜெக்டிங் மை திங். அண்ட் ஆல்சோ ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ம்
அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் லைக் வென் வி டோன்ட் ஹேவ் மனி வாட் வில் ஹேப்பன் ரைட். ஸோ நல்லா பேசினவங்களும் தே ஸ்டாப் டாக்கிங் டு மீ அண்ட் ஈவன் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. லைக் அப்போ நான் வாங்கின சேலரி அந்த லினக்ஸ் ஜாப்ஸுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேற வழி இல்லாமல் கொடுத்ததுனால தே பெய்டு மீ 4000 rupees. அந்த டைமில் பஸ் பாஸே 1000 rupees போகும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு ஜாப் போயிடுச்சு. ஸோ வி சர்வைவ்ட் வித் 3000 rupees. ஈவன் ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் எஜுகேஷன் அஸ் வெல். ஸோ ரொம்ப டைட்டாக இருந்தது. கைண்ட் ஆஃப் ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. டெஃபினட்டாக எம்என்சிக்குள்ளே போய் ஆகணும், ஒரு வழியே இல்லை அப்படின்ட்டு. ஓகே தென் வாட் ஹேப்பன், ஐ ஹாவ் டு அப்கிரேட் சம்திங். அப்போ தான் அந்த அப்கிரேடுன்ற இதுவே ஆரம்பிச்சது. விஎம்ஆரில் நம்ம ஒரு ஸ்கில் இருக்கக்கூடாது, நம்ம ஸ்கில்லை மாற்றினா தான் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால நம்ம மதிக்க மாட்டாங்க, மார்க்கெட்டில் என்ன சேலஞ்சிங்காக இருக்கோ அதை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு விஎம்ஆரில் ஆரம்பித்து அப்புறம் லினக்ஸ் சர்டிஃபிகேட் முடித்தேன். அப்போ தான் வந்து ஐ காட் அ சான்ஸ் டு என்டர் அன் எம்என்சி. இட்ஸ் அன் ஆட்டோமொபைல் கம்பெனி. அதில் வந்து ஐடி செக்டர். அங்கே போன உடனே எடுத்த உடனே எனக்கு என் மேனேஜர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நீ டிகிரி முடிச்சிரு, இல்லைனா வந்து நீ கெரியரில் மேலே போக முடியாது. டிப்ளமோ வச்சுக்கிட்டே நிறைய பேர் ரிஜெக்ஷன்ஸ் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஓகே நீ சின்ன பையனாக இருக்க, சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிருக்கேன்னு சான்ஸ் கொடுத்தோம். பட் ஆனால் ஃபர்தராக நீ டிகிரி பண்ணு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை பார்ட் டைம் பிடெக் சாட்டர்டேஸ் அண்ட் டேஸ் கிளாஸஸ். இட் வாஸ் லைக் ஹெல் ஆக்சுவலி. 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு 2 நாள் நீங்கள் காலேஜ் போகணும். மேபி யாராவது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, கரஸில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்ட் டைம்ன்றது யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ த பெயின் ஆக்சுவலி. நீங்கள் அந்த கிளாஸ் காலையில் 9:15 போகலன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அட்டண்டன்ஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் 70% ஆஃப் அட்டண்டன்ஸ். ஸோ அந்த 3.5 years வந்து ஒரு நைட் மேர் மாதிரி. இப்போ கூட சம்டைம்ஸ் வந்து கனவுல வரும், ஐயோ நான் ஏதோ சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டிகிரி முடிச்சவன வரையில கரியருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பயும் ஃபுல்லாக மணியெல்லாம் காலி. ஏன்னா நான் தான் என்னோட காசுலேயே தான் நான் பிடெக்லாம் படித்தேன். ஏன்னா அது அந்த அந்த அமௌண்ட் தான். ஐ திங்க் நான் இந்த கம்பெனி மாறும்போது ஐ காட் அரௌண்ட் 20,000 rupees கிடச்சிது. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது ஸ்டடீஸ்க்கும். அதுக்கப்புறம் கடைசியாக முடிச்சாச்சு பிடெக்கு. முடிக்கும் போது அதே அவர் சொன்ன மாதிரியே வந்து அதோட ஒரு நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஒன்று கிடச்சிது, ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் தான் வந்து ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் அஸ் அ க்ளவுட் இன்ஜினியர். நானே நிறைய விஷயங்கள்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் வந்து ஏன் நான் ஸ்கிரிப்டிங் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து லைக் பேஷ் அண்ட் பைத்தான் பிளேட் அ மேஜர் ரோல் இன் மை கரியர், ஈவன் விச் ஹெல்ப் மீ டு கிராக் தீஸ் மெனி இன்டர்வியூஸ். அதனால் அதை தனியாக போட்டிருந்தேன். ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. எப்பயுமே இந்த மாதிரி சிஸ்டம் அட்மின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் பக்கமே வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் இருந்தேன் இனிஷியல் கரியர். ஐயோ கோடிங்க வேணாம், ஐயோ கோடிங்க வேணாம். ஸோ அது என்ன நடந்ததுன்னா வந்து லைக் படிக்க ட்ரை பண்ணுவோம், செல்ஃப் ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த இஃப் எல்ஸ், ஃபாரு, அதுக்கப்புறம் லூப்பிங் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அது என்ன நடக்குது என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் கோட் பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் வந்து ஒரு ரியல் டைம் ட்ரெயினரோட ஒரு ஹெல்ப் கிடச்சிது எனக்கு. ஸோ ரியல் டைம் ட்ரெயினர் வந்து அவர் எப்படி நல்லா டைரக்ட் பண்ணி கொண்டு போனார், எப்படி இந்த பேஷை படிக்கணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் டீச்சிங் கரியர் விட்டுட்டு ஒரு வேலையை பார்க்க போயிட்டாரு. பட் ஆனால் ஹீ ஹெல்ப்டு மீ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்டிங்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். தென் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு எதெல்லாம் வந்து அப் டு டேட்டில் இருக்கோ எனக்கு அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஐம் ஹேவிங் பிளான்ஸ் டு அப்கிரேட் MLOps நெக்ஸ்ட் இயர். ஏன்னா இப்போ புது கம்பெனி ஜாயின் பண்ணதுனால சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுவே நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மை டெக்னிக்கல் கரியர் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஐ கான் த்ரூ தீஸ் ஸ்டேஜஸ். பட் இப்போ சிடிஎஸ்லாம் கால் பண்ணுவாங்க கைண்ட் ஆஃப். ஏன்னா ஸ்கில் இருக்குல்ல, முதல்ல அந்த டிப்ளமோ கேப்பு, நீங்கள் இப்போ கேப்பில் பார்ட் டைம் பண்ணீங்க எல்லாம் ஸ்கில் இருக்கும்போது வந்துட்டு இப்போ கேட்கும்போது என்னால் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் வந்து இனிஷியல் டைமில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஐ காட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ நீட் டு ஆன்சர் போத் த கம்பெனிஸ். என்னோட கம்பெனி நான் பதில் சொல்லணும், என்னோட கிளைண்ட் கம்பெனிக்கு நான் பதில் சொல்லணும். ஸோ அதனால் ஒருத்தருக்கு போது பதில் சொன்னால் போதுன்ற மாதிரி நான் ப்ராடக்ட் பக்கமே நான் அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் ஐ ஃபெல்ட் குட் தட் ஓகே நம்ம ஒரு டைமில் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக அதே பிடிச்சது வந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்கில் அப் டு டேட்டில் இருந்தாலே வந்து போதும், மார்க்கெட்டில் வந்து அது வந்து எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு. ஸோ நான் எப்பப்போலாம் சான்ஸ் கிடையாது ஐ வில் கீப் ஆன் ஸ்டடிங் மை செல்ஃப். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மை என்டையர் டெக்னிக்கல் கரியர். Following to that teaching career. So how I started as a teacher. ஸோ இனிஷியலி வந்து நான் சொன்ன ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல, அங்கே நான் விஎம்ஆர் வந்து டெமோ கொடுக்க ஆரம்பித்தேன். அங்கே எல்லாருக்குமே அப்போ விஎம்ஆர்லாம் புதுசு. ஸோ நான் அந்த விஎம்ஆர் ஒர்க் பண்ணுறதுனால டெமோலாம் கேட்டாங்க.
ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் விஎம்ஆர் அண்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னா என்ன, அதில் வந்து எப்படி நம்ம ஹை அவைலபிலிட்டிலாம் பண்ணலான்ற சொல்லும்போது அந்த டீம்ஸ் இம்ப்ரெஸ் அ லாட் தேர். இந்த மாதிரி உனக்கு டீச்சிங் நல்லா வருது, நீ ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிறியா, இல்லை ஏதாவது ட்ரை பண்றியா அப்படிலாம் கேட்டாங்க. இல்ல அப்போதான் அந்த சின்ன பல்பை என்னோட தலையில ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. இல்ல எனக்கு அப்போ ஐடியா இல்ல. பட் ஆனா எனக்கு லினக்ஸ் ஒருத்தர் சொல்லிக் குடுத்தாரு. நான் வந்து நெறைய டெக்னாலஜி வெளிய படிச்சேன். ஸோ நான் வந்து லினக்ஸ் படிச்சேன், விண்டோஸ் படிச்சேன், விஎம்ஆர் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் கிளவுட் வந்து ஆக்சுவலா இதுல படிச்சேன்னு நெனைக்கிறேன். எடுரெக்கால படிச்சேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அப்போ யாருமே ஃபேக்கல்டிஸ் கிடையாது. எடுரெக்காவ தான் நம்பி இருக்க மாரி இருந்தது. இந்த 4 பேர்ல வந்துட்டு எனக்கு லினக்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ அவர்ட்ட நான் கேட்டிருந்தேன். இந்த மாரி உங்களோட சேர்ந்து நான் பண்ணலாமா அப்டின்ட்டு. அவர் என்ன சொன்னாரு, நீ லினக்ஸ் எடுக்க வேணாம். நீ விஎம்ஆர் தான் நல்லா எடுக்கிறல்ல. நீயே சொன்னல்ல ஆஃபீஸ் எடுக்குற. அதுக்கு அதுக்கு ஒரு சென்னையில ஆள் இல்ல எடுக்கிறதுக்கு. அத ஆரம்பினாரு. ஸோ அப்போ என்னோட விஎம்ஆர் கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஹி ஆல்வேஸ் டெல் தட் ஐ அம் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கடைசி ரொம்ப நாளா இப்பயும் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர்ட்ட நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே ஒரு க்ளோஸா டிராவல் பண்ணது. ஏன்னா ஹி பிலீவ்ட் மீ அண்ட் வி டுகெதர் ஸ்டார்டட் அ இன்ஸ்டிடியூட். ஓகேவா? ஸோ இனிஷியலி இட் வாஸ் ஃபர்வன் டெக்சாஃப்ட். இப்போ வி ரீநேம்ட் இட் அஸ் விடெக் ஜோன். பட் இப்போ அவர் கூட இல்ல. பிகாஸ் அவர் யூகே போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ நான் தனியா மேனேஜ் பண்ண முடியாது. நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஸோ வி ஹேட் சம் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி ஐ டுக் ஓவர் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரிதிங் ஸ்டார்டட். ஸோ டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 1.5 இயர்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. ஐ டோன்ட் நோ நீங்க யாராவது இங்க ட்ரெயினர்ஸ் இருந்தா தெரியும். டீச்சிங் இஸ் நாட் சோ ஈஸி. நான் நினைச்சிட்டு இருந்தேன் வெளிய இருந்து அது ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா அது நான் எடுக்கும்போது தான் நானே ஃபீல் பண்ணேன் லினக்ஸ் டீச்சர பத்தி. ஐயோ! அந்த ஆள் ரொம்ப பாவம். எப்படிதான் வந்து இத வந்து அவர் எடுக்குறாரு அப்படின்ற மாரிலாம் நான் அப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நானு. எனக்கு 1.5 இயர்ஸே குவிட் பண்ணிட்டேன். தேவையில்ல எனக்கு டீச்சிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஹெல்த்தும் லைட்டா அஃபெக்ட் ஆற மாரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மாசம் சும்மா இருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 1 வருஷம் படிச்சாங்கல்ல, அவங்க கால் பண்ணி, "நீங்க எப்போ ரிசீவ் ஆவீங்கன்னாங்க." "எப்ப நான் ரிசீவ்லாம் ஆகல. எனக்கு போதும் டீச்சிங் கரியர்" அப்படின்னு. இல்ல, இல்ல. அப்புறம் தான் அவங்க தே டோல்ட் த ஸ்டோரி ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. இந்த ஏமாத்துறது, இந்த மாரி கன்டென்ட்டா சொல்லி தர மாட்றாங்க. சொல்லிக் குடுத்தாலும் கிளியர் பண்ண முடியல. ப்ராக்ஸி அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ கொஞ்சம் நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோன்ற மாரி சொல்ட்டாங்க. என்னடா இந்த மாரி ஆயிடுச்சு. நீங்க எப்ப வேணா வாங்க. நான் உங்ககிட்ட தான் படிப்போம் அப்படின்ற மாரியே சில பேர் வந்து சொல்லி நான் கேட்டேன். தெரியதுக்கப்புறம் சரி, அ நம்மள நம்பி இத்தன பேர் இருக்காங்க. சரி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டேன் நானு. நானும் போய் சில இடத்துல படிச்சேன்ல. அவங்க ஏமாத்துனது. இந்த விஎம்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சர்வர்ஸ்லாம் இல்லாம 2 சர்வர் வச்சு ஏமாத்தி, அவ்வளோதான் விஎம்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கான்செப்ட்லயே வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ கேட்டா மிஷின் எங்ககிட்ட இல்ல. எங்க மிஷின் ஃபால்ட் அந்த மாரிலாம் ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சரி இவங்க பாவம் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐ கேம் பேக் அண்ட் அப்போ பேஷனோட எடுக்க ஆரம்பிச்சேன். இனிஷியலி ஈவன் ஐ ஹேட் சம் இஷ்யூஸ். பட் அந்த ஸ்டூடண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் அப்புறம் என்ன மாரி இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு இப்போ வரைக்கும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன ரெக்யர்மென்ட் அவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் வச்சு தான் வந்து வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டார்டட் மை டீச்சிங் கரியர். அதுக்கு நடுவுல வந்து ஆறுமுகம் ஜியோட எப்படி அ நான் சேர்ந்தேன் அப்படின்னா வந்து லைக் கோவிட் டைம். பிரச்சனை மேல பிரச்சனைன்ற மாரி கோவிட் டைம்ல வந்து மை மாம் காட் அஃபெக்டட். ஸோ ஹர் ஆக்ஸிஜன் லெவல் வென்ட் டவுன் டூ 54. 80 வந்தாலே கஷ்டம்னுவாங்கல்ல. 54க்கு போயிடுச்சு ஆக்ஸிஜன் லெவலு. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அப்புறம் அது ஒரு மாரி செலவாயிடுச்சு. பயங்கர செலவு. சரியான அடி எனக்கு லைஃப்ல. அப்போ தான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம லைக் ஐ நோ ஒன் பெர்சன் கார்த்திக்ன்னு சொல்லி. ஸோ ஹி இஸ் த தமிழ் பூமிஸ் பைத்தான் ட்ரெய்னர். ஸோ அவரு வந்து இந்த மாரி ஆறுமுகம்ஜிய வந்து கை காமிச்சு விட்டாரு. லைக் அங்க நீங்க போய் எடுங்க. தே ஆர் டேக்கிங் கிளாஸஸ் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு யூசுவலா எங்க ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. பட் ஆனா எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பண்ணி அது பண்ற அளவுக்கு எனக்கு டைம் ஆக்சுவலா இருக்காது. ஏன்னா நான் வொர்க் பண்ணிட்டே பண்றதுனால. ஸோ தென் ஐ ஜாயின்ட் வித் ஆறுமுகம்ஜி. இட் ஸ்டார்டட் தேர் அண்ட் அப்படிதான் ஐ கேம் டு தமிழ் பூமி அண்ட் இட் பிகம்ஸ் அ வெரி பிக் சக்சஸ். ஸோ ரியலி இட் ஹெல்ப்ட் டு சால்வ் my financial things, which I really got affected in Corona. And now we are doing it smoothly, and we are making students to get placed. So this is what about my teaching career with this Amal Bhumi, and also my teaching career. So yeah, going to
நெறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஹவ் யூ ஆர் மேனேஜிங் த டைம். இந்த ஆள் பார்த்தா காலைல 6 மணிக்கு எடுத்துட்டு இருப்பாரு, 8 மணிக்கு எடுத்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா வீக்கெண்ட் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஈவினிங் பார்த்தா இன்டர்வியூ செஷன் இல்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. எப்படி ரெஸ்யூம் பில்ட் பண்றது அப்படி இப்படின்ட்டு. இப்பவே ஸோ யா கேட்டுருக்கேன். ஹவ் ஆல்ரெடி ஓ இருக்கா? நான் பார்க்கல. வெளியில இருந்து கேட்கறது கூட பரவாயில்ல. டீம்ல இருக்கிற சுந்தர்லாம் அப்படியே என்ன பண்றாருன்னு தெரியலங்க. நைட் 2 மணிக்கு பண்ணாலும் கால் எடுக்கிறாரு. அப்படியே இதா தூங்குறாரா இல்லையா அப்படின்னு தான் இருப்பாரு. ஸோ இல்ல. அது ஏன்னா ஒரு சின்ன பாயிண்ட்ல அட்லீஸ்ட் யாராவது கிளியர் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். இப்ப கூட ஐ திங்க் ரீசென்ட்டா பிரசாந்த்ன்னு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 2 ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாரு. 3 ரவுண்டுக்கு ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் தி ரிசல்ட். ஸோ ஏதாவது இதுல கிளியர் பண்ண மாட்டாங்களான்றது தான். ஸோ பிகாஸ் தே ஆர் பிலீவிங் அஸ் ரைட். ஸோ அத காப்பாத்தணும்ன்றது தான் மைண்ட்ல ஒரே விஷயம். இன்ஸ்டெட் ஆஃப் ஐம் அ குட் ஃபேக்கல்டி ஆர் தே ஆர் பேயிங் மனி ஐ ஷுட் டேக் அந்த மாரி கிடையாது. ஸோ ஐ அம் ஜஸ்ட் சோல் கனெக்டட் டு த ஸ்டூடண்ட்ஸ். வாவ்! ஐ அம் சீயிங் 100+ நவ். ஓகே. ஸோ வாட் இஸ் த டைம்? ஹவ் ஐ ஆக்சுவலி மேனேஜ் த டைம்? ஜூம்ல கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் கேட்டதுனால யூடியூப்லயே லைவ் போட்டிருக்கோம். ஸோ ஜூம்ல ஓ! 100 தான் கெப்பாசிட்டி. இன்க்ரீஸ் இமீடியட்டா பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஜி. ஓ! ஓகே, ஓகே. ஓ இங்கேயும் சில 100 தான் நம்ம கேட்டகரி லிமிட்டா? ஓகே மாதிரி ஃபைன். இல்ல ஆன்லைன்ல போட்டிருக்கோம். ஸோ தட் வேற யாருனாலும் அதில் ஷேர் பண்ணுங்க. லைக் டீம்ஸ். சரி, ஓகே, ஓகே. ஸோ ஹவ் ஐ மேனேஜ் த டைம்? யா டைம் இஸ் அ கீ. தட் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் மேக்கிங் மீ டூ பி சக்சஸ்ஃபுல். ஏன் அப்டின்னா வந்து லைக் நார்மல் கரியர்ல வந்து ஒரு விஷயம் மெயின்டெயின் பண்றதே வந்து கஷ்டம். அவங்க குடுக்குற டாஸ்க்கு உட்கார்ந்து இது பண்றது. டீச்சிங்ல பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஐ நீட் டூ புரொவைட் அவுட்புட்ஸ். ஸோ என்னோட அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தா இருக்கும். ரியல் டைம்ல நான் என்னென்ன ஃபேஸ் பண்றோமோ, அந்த அவுட்புட்ஸ் இருக்கிறனால வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எனி டெக்னாலஜி புதுசா இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நெறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். நான் சொல்லிருவேன். லைக் எங்க கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் சப்போர்ட்டிவ். அது கொஞ்சம் உட்கார்ந்து பேசுறது தான். இந்த மாரி டோன்ட் டிஸ்டர்ப் மீ. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அ இந்த மாரி நான் படிக்க போறேன்ற மாரியே சொல்லிருவேன். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீன்றது முதல் பாயிண்ட்டு. ஸோ எதெல்லாம் ஜாப் ஜேடி இப்போ ஏதாவது வருது அப்டின்னா வந்து அந்த ஜேடிக்கு என்ன கீ? பைத்தான் கேட்கறாங்களா? சரி பைத்தான் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். ஏடபிள்யூஎஸ் கேட்கறாங்களா? ஓகே ஏடபிள்யூஎஸ் ஃபுல்லா ரிஃப்ரெஷ். அப்புறம் வேற என்ன கேட்கறாங்க? ஜென்கின்ஸ் கேட்கறாங்களா? அந்த டிக்ளரேட்டிவ் பைப்லைன் ஃபுல்லா ஒரு டைம் எழுதிக்கலாம். ஏன்னா ஈவன் தோ ஐ அம் அ ஃபேக்கல்டி. ஸோ ஒரு விஷயம் நான் கன்டினியூஸா பண்ணலன்னா, ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கா நம்மளுக்கு மறக்க தான் செய்யும். பட் இன்டர்வியூ அப்பலாம் வந்து இந்த இத பிரையாரிடைஸ் பண்ருவேன் நானு. என்னென்னலாம் பண்ணணும்? நம்ம எதுக்கு ரெடி ஆயிட்டு போணும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பிளான் தான். டைம்லைன் தான். டைம்லைன் நான் ஒண்ணு செட் பண்ணேன் அப்டின்னா வந்து மேக்ஸிமம் அத அச்சீவ் பண்ணிடுவேன். இல்ல தூங்க மாட்டேன். ஆ யா இட் மைட் ஃபீல் லைக் ஹெல்த் பட் ஆனா எ எ வேற வழி இல்ல. என்ன இப்ப பண்ணலாம்? ஹெல்த்த ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஐ ஆல்வேஸ் திங்க் தட் லைஃப் இஸ் நாட் அன்லிமிட்டட். ஸோ லைஃப் இஸ் லிமிட்டட். ஓகேவா? அதுக்குள்ள நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னலாம் வேணுமோ அத பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் என்னோட ஒரே மைண்ட் செட். பட் யா ஐ டூ மெயின்டெயின் ஹெல்த். கைண்ட் ஆஃப் மார்னிங்லாம் வந்துட்டு ஐம் டூயிங் ஒர்க் அவுட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ரன்னிங், ஜாகிங் ஆச்சும் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு நான் மெயின்டெயின் பண்றேன். ஸ்லீப் ஹவர்ஸுமே ஒரு 6 டூ 7 ஹவர்ஸ் மெயின்டெயின் பண்றேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நான் வச்சுட்டேன் அப்படின்னா வந்து, இன்னைக்கு இத முடிக்கணும்னா முடிச்சு தான் ஆகணும். அவ்வளோதான். அது நான் என்ன நினைப்பேன், அப்ப 12 மணிக்கு தூங்கிரணும். அப்பதான் காலைல எந்திச்சு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு. அது 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். ஆனா வேற வழி இல்ல. பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபோக்கஸ் மோர் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் ராதர் தென் தியரீஸ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் தான். இப்ப ஜெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கோட் எழுதுறது தானே. டெராஃபார்ம் கோடு, ஜென்கின்ஸ் கோடு எல்லாமே வந்து அந்த டாக்கரோட ஃபைல் எழுதுறது, ஆன்சிபிளோட அந்த YAML ஃபைல் எழுதுறது, இதெல்லாமே வந்து உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்றது. ஸோ திஸ் இஸ் வாட் மோஸ்ட்லி ஐ டூ. தென் கமிங் டூ ஹவ் ஐ கிராக் த இன்டர்வியூஸ் ஃபைனலி. ஸோ யாஹ் நான் சொன்ன மாரி இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு வந்து என்னோட மார்ஜின் ஆஃப் சேலரிய வந்து குடுக்க ரெடியா இருந்தது மார்க்கெட்ல. ஸோ இட் ஸ்டார்ட்டட் வித் ஆக்சுவலி ஃப்ரெஷ்வொர்க்ஸ் தான். ஃப்ரெஷ்வொர்க்ஸ் கால் வந்தது. எனக்கு வந்து ஐ ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி ஐடியா டூ மூவ் அவுட் ஆஃப் மை கம்பெனி. ஓகேவா? நான் ரொம்ப நார்மலா இருந்தேன். ஆ நான் நிம்மதியா போயிட்டு இருந்தது. மார்னிங் போனா ஈவினிங் வந்துருவேன். அந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. ஃப்ரெஷர்ஸ் கால் வந்த உடனே எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா 5 இயர்ஸா நான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஃப்ரெஷ்வொர்க்ஸ் வந்து ஏன் ட்ரை பண்ணேன்னா, நான் ஃப்ரெஷ்வொர்க்ஸ்க்கு மேல ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. அங்க ஒர்க் பண்ணும்போதே ஃப்ரெஷ்வொர்க்ஸ் பத்தி அப்படி பேசுவாங்க. இந்த மாரி வந்து நல்ல இந்த மாரி வந்து எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி கம்பெனி. ஆ அதே மாரி வந்து உங்களுக்கு பேக்கேஜும் நல்ல பேக்கேஜு. ஆனா உள்ள அதெல்லாம் தவிர்த்து டெக்னிக்கல் கெயின் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ ஏன் டெக்னிக்கல் கெயின் ஜாஸ்தின்னா வந்து இப்போ அதர் கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லாம் வந்து யுஎஸ், யுகே பேஸ்டு கம்பெனி. எப்படின்னா அங்க சில இன்ஜினியர்ஸ், ஆர்க்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க சில ஒர்க் பண்ருவாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் சப்போர்ட் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ற மாரி தான் இருக்குமே தவிர்த்து, ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்ட அவ்வளவா கிடைக்காது.
இஃப் இட் இஸ் a US or UK பேஸ்ட் கம்பெனி அண்ட் தே கண்ட்ரோலிங் ஃப்ரம் தேர் சைடு. ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்னால வந்து யூ வில் கெட் ஆல் த கண்ட்ரோல். ஸோ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா போயிடுச்சு. கடைசியில நம்மகிட்டயே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம டிசைட் பண்றது தான். இப்ப கூட நான் டிசைட் பண்றது தான் தே வில் பிளான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி அது. ஸோ எக்ஸைட்மென்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதே மாரி இன்டர்வியூ ப்ராசஸ் எனக்கு தெரியும். தி டஃபஸ்ட் இன்டர்வியூ இவங்க 4 பேர்ல ஈவன் தோ தே ஆர் ரெடி டூ பே த ஹை பேக்கேஜ். ஆனா இவங்க 4 பேர்ல இந்த கம்பெனி தான் நான் இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த இதுவே போட்டுறலாம். ஹவ் ஐ கிராக்ட் திஸ் இன்டர்வியூன்ற மாரி. ஏன்னா நான் எவ்வளோ இன்டர்வியூ கிராக் பண்ணியிருக்கேன். எதுவுமே போட்டது கிடையாது. பட் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கம்பெனி இன் மை மைண்ட். ஓகே, ஹவ் இட் ஸ்டார்டட். ஐ காட் அ கால். ஏன்னா அது ரீசென்ட் ஸ்கில்ஸ் நெறைய நம்ம இதுல போட்டதுனால வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் அதுவும் எப்போ 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணது இப்ப தான் கால் வந்தது. அவங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த ரெஸ்யூமும் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. இப்ப என்னோட பொசிஷன ஃபில் பண்றதுக்கு 1 இயரா வந்து ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1 இயரா நோபடி சாட்டிஸ்ஃபைட் டூ ஃபில் திஸ் பொசிஷன் வாட் ஐ கிளியர்ட் நவ். போன செப்டம்பர்லருந்து தேடுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒருத்தர் 2 ரவுண்ட்ல கிளியர் பண்ணிடுறாரு. அவங்களே ரெஃபர் பண்றாங்க. உள்ள இருக்கவங்களே ரெஃபர் பண்றாங்க. 2 ரவுண்ட் கிளியர் பண்ணா 3 ரவுண்ட் ஆர்க்கிடெக்ட் ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. ஸோ வந்தது கால் வந்தது. சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. ஓகே உட்காந்துரலாம், ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மன மன நிம்மதியா இருக்கும். பீயிங் எ ஃபேக்கல்டி, பீயிங் இன்டூ டெவாப்ஸ் ஃபார் திஸ் இயர்ஸ். இத கிளியர் பண்ணா வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்டின்ட்டு கைண்ட் ஆஃப் இது மினி கூகுள் மாரி தான். ஓகேவா? இத நீங்க உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டீங்கன்னா, Google, Microsoftலாம் அசால்ட்டா கிராக் பண்ணலாம். அங்க இருந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் கூட இங்க நெறைய பேர் வொர்க் பண்றாங்க. ஈவன் மெனி எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் Microsoft ஆர் வொர்க்கிங் இன்சைட் ஃப்ரெஷ்வொர்க்ஸ், இன்க்ளூடிங் மை லீட் அண்ட் ஆர்க்கிடெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு கம்பெனி இது. ஸோ யா ஐ காட் அ கால் ஃப்ரம் த ஹெச்ஆர் அண்ட் ஷி டோல்ட் தட் டிஎஸ்ஏ படிக்கணும், சிஸ்டம் டிசைன் படிக்கணும். வச்சாங்கடா ஆப்பு அப்படின்ற மாரி. ஏன்னா யூசுவலா Google, Amazon இன்டர்வியூஸ்ல வந்து டிஎஸ்ஏ இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் டிசைன் எண்ட் டு எண்ட் ஆர்க்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு மத்ததெல்லாம் தெரியும். டெவாப்ஸ்ல. இது வந்து பைத்தானுமே நான் வந்து டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் தெரியுமே தவிர்த்து, இந்த டிஎஸ்ஏக்குள்ள வந்து போனது கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் வந்து நீங்க எவ்வளோ ஆப்டிமைஸ்டா கோட் எழுதுறீங்க அப்படின்றது தான் வந்து அதுல இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வாட் அபௌட் திஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். 2 வீக்ஸ் 2 வாரம் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு வைக்கிறதுக்கு சொல்ட்டாங்க. ஆ அந்த டிஎஸ்ஏ வந்துட்டு இல்ல. ஆக்சுவலா 1 வீக்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தது. ஆமா. எல்லாமே ஒரு வீக் தான். அதுக்குள்ள வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணேன் டிஎஸ்ஏ. ஏன்னா 1 வீக்லலாம் டிஎஸ்ஏ படிச்சு யாரும் கிளியர் பண்ணதா போட்டுருக்க மாட்டாங்க. 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இல்ல 6 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 வீக்ல வந்து நான் தூங்குனதே 2 ஹவர் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 2 ஹவர் இல்லன்னா 3 ஹவர் தான் தூங்கியிருப்பேன். பட் ஃபுல்லா கிளாஸ் எடுத்துக்கிட்டு, ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு, இத வந்து டிஎஸ்ஏ நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்ல இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக், கியூ, டேபிள்ஸ், கிராஃப் எல்லாமே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதோட அல்காரிதம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அட்லீஸ்ட் தியரிட்டிக்காவது மேனேஜ் பண்ணணும் அப்டின்ட்டு. சிஸ்டம் டிசைனும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லா சிஸ்டம் டிசைனும் பார்த்தேன். Google மேப்ஸ் எப்படி டிசைன் பண்றாங்க. அப்புறம் வந்து Facebook எப்படி டிசைன் பண்றாங்க. அப்புறம் வந்துட்டு Flipkart இந்த மாரி எல்லாமே காமர்ஸ், சோசியல் மீடியா, அப்புறம் அந்த பேமெண்ட் கேட்வேஸ் எப்படி டிசைன் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் டேட்டாபேஸ் தேவைப்படும். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் தேவைப்படும். எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். வேற வழி இல்ல. இது ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு. ஆ யாஹ்! அகைன் ஐ காட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து டிஎஸ்ஏ லெவல்ல தியரிட்டிக்கலா இருந்ததே தவிர்த்து ரொம்ப டீப்பா டிஎஸ்ஏ போகல. பட் ஆனா வந்து பைத்தான் வச்சு கொஞ்சம் சேலஞ்சிங்கான சில கொஸ்டின்ஸ்லாம் வந்தது. இந்த மாதிரி வந்து இந்த லாக்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? இப்ப குபர்னெட்டிஸ்ல வந்து டூல்ஸ் இல்லாம அ நீங்க வந்து கோடிங் மூலியமா எப்படி சில சர்வீஸ் உள்ள கொண்டு வரீங்கன்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருந்தது அந்த கொஸ்டின். ஸோ நம்ப இந்த இதெல்லாம் படிச்சுட்டோம்ல. ஸோ நல்லாவே மேனேஜ் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேனேஜ் பண்ணேன். பட் ஆனா சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இன்னும் டீப் கோடிங்ல இருந்தது. ஐ ட்ரைடு ஹி ஆஸ்க்ட் அபௌட் சம் லைப்ரரீஸ் அண்ட் ஆல். ஸோ ட்ரைடு அல்டர்னேட்டிவ் லைப்ரரி சொன்னா. ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லைப்ரரி சொல்லல. பட் ஐ தாட் தட் இல்ல கிடைக்காது போல இருக்கு. ஏன்னா ரொம்ப நெறைய எதிர்பார்ப்பாங்க. மேபி இந்த மாரி லைப்ரரி நான் லைட்டா மிஸ் பண்ணேன். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லைப்ரரி இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச லைப்ரரி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண தானே சொல்ல முடியும். நம்மளுக்கு தெரியாத லைப்ரரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்ப என்னாச்சுன்னா, நம்பிக்கையே இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் த்ரூ பண்ணுவாங்க. சரி உட்காரலாம். நார்மலா அடுத்த வேலைய பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஈவினிங்கே கால் வந்து காட் செலக்டட்ன்னு வந்துருச்சு. செகண்ட் ரவுண்ட் ஒரு நாள்ல வைக்கிறேன். ஆனா செகண்ட் ரவுண்ட் தான் பெரிய காமெடி. என்னன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஆர்க்கிடெக்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து லீட் லெவல் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் ஆர்க்கிடெக்ட், தேர்ட் ரவுண்ட் ஆர்க்கிடெக்ட். ஆர்க்கிடெக்ட் ரவுண்ட்ல இதே மாரி சொன்னாங்க. டிஎஸ்ஏ திருப்பி வந்தா வரும். அவரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கவே சொன்னாரு. "யூ பிரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் டிஎஸ்சி அண்ட் சிஸ்டம் டிசைன். யூ மைட் கெட் த கொஸ்டின் இன் செகண்ட் ரவுண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட்" அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். ஹெச்ஆர்ட்ட சொன்னேன். "எனக்கு இன்னும் 1 வாரம் குடுங்க. ஒரு நாளால அட்டெண்ட் பண்ண முடியாது." நான் பிரிப்பரேஷன் சொல்லல.
ப்ரிப்பரேஷன் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் மீட்டிங்லாம் எனக்கு இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு மீட்டிங்கு. தல போற வேலை இருக்கு. என்னால முடியாது அப்டின்ட்டேன் நானு. 1 வீக் நான் பை பண்ணேன். திருப்பி அதே பிரச்சனை. அதே மாரி இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல திருப்பியும் இழுத்து மூடுங்கடா இது ஓப்பன் பண்ணுங்க ஹாஸ்பிட்டல்ன்ற மாரி திருப்பியும் தனியா போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு, அத கைண்ட் ஆஃப் ஒரு லேப் செட்டப் மாரி பண்ட்டேன். அந்த ரூம்ல யாருமே வரக்கூடாது. நைட் ஃபுல்லா உட்காந்து திருப்பி உட்காந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி நான் அதான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிஎஸ்ஏ படிக்காம விட்டதெல்லாம். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் வந்தது. செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு குபர்நெட்டிஸ் ரொம்ப டீப்பா போச்சு. ஆப்பரேட்டர்ஸ் அதெல்லாம் கேட்டாங்க. டிசைனிங்லாம் அத பத்தி டிசைனிங்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் டிசைன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி நீங்க டிசைன் பண்ணுவீங்க? பேமெண்ட் கேட்வேலாம் கேட்டாங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அப்புறம் வந்துட்டு பைத்தான்லாம் வந்து ரொம்ப கோடிங் லெவல்ல போகாம கொஞ்சம் தியரட்டிக்கல் லெவல்ல இருந்தது. ஆ மத்தபடி செகண்ட் ரவுண்ட் வந்து அப்பயும் எனக்கு கான்ஃபிடன்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் த்ரோன்ட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். ஆனா நம்பிக்கை ஏன்னா எப்பயுமே லாஸ்ட் ஆஃபர் வர வரைக்கும் நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் சொல்லுவேன். ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கையில வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்ன வேணா ஆகலாம்ல. அது அப்புறம் இட் வில் கிரியேட் அ வெரி பிக் டிசப்பாயின்ட்மென்ட். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். தென் செகண்ட் ரவுண்ட் கிளியர். 3 ரவுண்டு இன்னொரு ஆர்க்கிடெக்ட் ரவுண்டு. அவர் வந்தாரு பாருங்க. ஐய்யய்யோ! ஆ நான் அந்த ஆர்க்கிடெக்ட் ரவுண்ட மறக்கவே மாட்டேன் ஆக்சுவலா. ஹி இஸ் ஒன் ஆஃப் த கீ பெர்சன் இன் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் அஸ் வெல். ஆ ஹி ஈவன் கிவ்ஸ் மெனி டெக் டாக்ஸ். இந்த மாரி ஆன்லைன்லலாம் போயிட்டு இந்த டெக்னிக்கல் டாக்ஸ், இந்த டெட்லாம் இருக்குல்ல, அந்த மாரிலாம் வந்து பேசுவாரு அவரு. அந்த பெர்சன் வந்தாரு 3 ரவுண்டு. ஆ ஸோ யாஹ்! அ எடுத்த உடனே வந்து ஒரு சினாரியோ குடுத்துட்டாங்க. இந்த மாரி வந்து உனக்கு 1,000,000 கனெக்ஷன் ஹிட் வருது. சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அப்படின்னு வந்துருச்சு கொஸ்டின். ஆ அது வந்து ஐ நோ ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் கேர்ல எனக்கு இருந்ததுனால, அந்த 1,000,000 ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ற ஆன்சர் நான் பண்ணேன். அதுக்கு மேல சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தாரு. டேட்டாபேஸ்லாம் ஹேங் ஆகுது நீ ஹேண்டில் பண்ணும்போது. டேட்டாபேஸ்லாம் நீ எப்படி சரி பண்ணுவ? அத வந்து எப்படி நீ ஃபாஸ்ட்டா மாத்துவ? மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ வந்து இங்க எப்படி நீ பிரிப்ப? இந்த மாரிலாம் வந்து ரொம்பவே அவங்க வொர்க்குக்கு தேவையான மாரி தான் இருந்தது 3 ரவுண்டு. ஸோ ஐ ஆன்சர்ட் ஓரளவுக்கு. சில இதெல்லாம் வந்து எல்லாமே சினரியோ தான் போச்சு. டோட்டலா வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ குபர்நெட்டிஸ்ல வந்து பாத்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா, லைக் அ ஸ்கிரிப்ட் மூலியமா சால்வ் பண்ணுவியா? இல்ல டூல்ஸ் மூலியமா சால்வ் பண்ணுவியா? நான் எடுத்தோனே எனக்கு ஒரு க்ளூ வந்தது. ஏன்னா இவங்க டூல்ஸ பெருசா மதிக்க மாட்றாங்க. நம்பளே கோட் பண்றத மதிக்கிறாங்க அப்டின்ட்டு. நான் வந்து கோடிங்ல தான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால கண்டுபிடிச்சேன் நானு. ஏன்னா தீஸ் கைஸ் டசன்ட் வாண்ட் டூல்ஸ் டூ சால்வ் ப்ராப்ளம்ஸ். தீஸ் கைஸ் வாண்ட் அஸ் டூ திங்க் இன் அ வே தட் வி ஷுட் கிரியேட் அ கோட் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ அதனால தான் அ இவங்களோட பேயும் ஜாஸ்தியா இருக்கு. இவங்க இன்னும் மார்க்கெட்ல ஓரளவுக்கு நல்லா 1 பில்லியன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஐ திங்க் நவ் தே ஹேவ் ரீச்ட் 700 to 800 மில்லியன் பெர் இயர் ரெவென்யூ. அவங்க மட்டும் இந்த 1 பில்லியன் அச்சீவ் பண்றத அவங்க பெரிய கோலா நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஆன்சர்ட் இட் அண்ட் ஆல்சோ ஹி ஆஸ்க்டு மீ அதெல்லாம் விட்டுட்டாரு அவரு. சரி நீ டெக்னிக்கல் என்ன சொன்னாருன்னா, "நீ டெக்னிக்கலா நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ. என்ட்ட கூட வந்து ஒரு டெக்னாலஜி குடுத்தா 1 வாரத்துல படிச்சுருவேன், 2 வாரத்துல படிச்சுருவேன். எனக்கு அது தேவையில்ல" அப்படின்ட்டாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. அவரும் வந்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, "உன்னோட பாஸ்ட் கரியர்லாம் சொல்லு" அப்படின்னாரு அவரு. என்னோட பாஸ்ட் கரியர்ல நான் பண்ண ஸ்ட்ரகிள். அப்போ வந்து அந்த இந்த விஷயத்த நான் சொன்னேன் நானு. இந்த அந்த பார்ட் டைம் காலேஜ் போயிட்டு வந்ததெல்லாம் நான் சொல்லி அது அவர் இன்ட்ரெஸ்ட்டா கேட்டாரு அவரு. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, "ஓகே நீ இந்த இடத்துல இவ்ளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுருக்க. ஒர்க் பண்ணிட்டே போய் பண்றது வந்து சேலஞ்சிங் தான் எனக்கு அது தெரியும். ஆ ஸோ நீ வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவ." அப்படின்ற மாரி அவர் அப்படி சொல்லல. பட் அவரு அந்த மாரி மீன் பண்ணாரு அவரு. ஸோ ஐ பிலீவ் யூ இன் தட். அது மாரி யூ ஆன்சர்ட் அதர் ரவுண்ட்ஸ் ஆல்சோ தே கேவ் அ வெரி குட் ஃபீட்பேக் அபௌட் யூ அப்படின்ட்டு அதோட வச்சாரு. ஆனா அவரு கன்ஃபார்மா சொல்லல. ஏன்னா 3 ரவுண்ட் கிளியர் பண்றது தி டஃபஸ்ட் திங் இன் ஃப்ரெஷ்வொர்க்ஸ். அப்புறம் ஈவினிங் ஐ காட் அ கால் தட் யூ கிளியர் த 3 ரவுண்டுன்னோனே நம்பவே இல்ல. "நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க" அப்படின்ட்டு. அவ்வளோதான். அப்போ பெருமூச்சு. ஏன்னா 4த், 5த் வந்து நம்மளுக்கு டெலிவரி மேனேஜர் ரவுண்டும், ஹெச்ஆர் ரவுண்டும் தான் இருக்கும். டெலிவரி மேனேஜரும் அதே மாரி அவங்க கல்ச்சர் டெஸ்ட்லாம் பண்ணாங்க ஆக்சுவலா. இவன் வந்து இந்த டீமுக்கு ஏத்த ஃபிட்டா? அ ஏன்னா அதெல்லாம் இருக்கும்ல. ஆட்டிட்யூட் இருக்கா அந்த பையனுக்கு? பொலைட்டா இருக்கானா? டெக்னிக்கலி எந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்? ஏதாச்சும் வந்து பெருசா அதான் இவங்க நடுவுலலாம் நெறைய கேட்டுருக்காங்க. ஏதோ பெரிய பெரிய மைக்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அதெல்லாம் கேட்டுருக்காங்க. இவங்களும் அதான் கேட்டாங்க என்ன. ஹேண்டில் பண்ட்டேன். அதே மாரி நெறைய அ கல்ச்சர் திங்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கைண்ட் ஆஃப் ஈவன் எனக்கு இந்த இது கூட ஹெல்ப் பண்ணுச்சு. நான் டீச் பண்றதெல்லாம் கூட சொன்னேன். அதான் உங்களுக்குலாம் இல்ல. கார்ப்பரேட்ல டீச் பண்றது, ஜூனியர்ஸ்க்கு டீச் பண்றத பத்திலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். தட் ஆல்சோ இம்ப்ரெஸ் தெம் ஐ திங்க். அண்ட் ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டுமே இதே மாரி தான் இருந்தது. கல்ச்சர் டெஸ்ட் தான் இருந்தது. ஸோ உட்கார வச்சுட்டு அவர் என்ன கேட்டாருன்னா வந்து, வாட் இஸ் சக்சஸ்ன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஆ
உங்கள பொறுத்தவரைக்கும் வாட் இஸ் சக்சஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாரு அவரு. நான் என்ன சொன்னேன், சக்சஸ்ன்றது வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னேன். எனக்கு வந்து சக்சஸ்னா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றது கிடையாது. அந்த சக்சஸ்க்கு வந்து நம்ப அந்த ட்ரை பண்றோம்ல, இந்த இந்த ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 2 வாரம் ட்ரை பண்ணி நெறைய கத்துக்கிட்டேன். ஓகேவா? அந்த ட்ரை பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சக்சஸு. நான் வந்து ஜெயிக்கிறது எனக்கு சக்சஸ் கிடையாது. நான் எஃபோர்ட் போட்டு உட்கார்ந்தேன் பார்த்தீங்களா, அதான் எனக்கு சக்சஸ்னோனே அத நான் என்னுடைய இதுல தான் சொன்னேன் நானு. நான் அத பிளான்லாம் பண்ணல. அந்த எதார்த்தமா அது வந்தது. ஏன்னா, நான் கடைசி வரைக்கும் இவன் இவன் கிடைக்குதோ இல்லையோ, நான் அட்லீஸ்ட் அத எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ல, அது போதும் எனக்கு. ஏன்னா திருப்பி இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டுருக்க மாட்டேன். அத சொன்ன உடனே அவருக்கு ஒரு டைம் ஸ்டெப் ஒரு 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 ஸ்டெப் வெளிய போயிட்டாரு. அவரே ரியலைஸ் பண்ணாரு. திஸ் இஸ் ரியலி எ குட் ஆன்சர் அப்படின்ட்டு அதே மாரி நெறைய சினாரியோ பேஸ்டு டீம் மெம்பரோட எப்படி நீ பழகுவ? நீ தனியா ப்ளே பண்ணுவியா? இல்ல டீமா ப்ளே பண்ணுவியா? அ அப்படின்னு கேட்டாரு. சரி டீம் ஒர்க் தான் எப்பயுமே நான் பிலீவ் பண்ணுவேன். ஒருத்தங்க வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இஃப் சாலரி ரெக்வயர்ட்னா ஐ வில் கோ அவுட். ஐ வில் நாட் டூ சம்திங் டூ மை டீம்மேட்ஸ் டூ ப்ரூவ் தட் ஐ அம் த பெஸ்ட்ன்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் விச் ஐ ஹேட் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் கம்பெனிஸ். தென் ஃபைனலி கிராக்ட் இட். அன்னைக்கு திருப்பி அதே உடனே கால் பண்ணி 3 டேஸ்ல வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்க. விச் வாஸ் கைண்ட் ஆஃப் ஐ அம் ஃபீலிங் எ வெரி பிக் அச்சீவ்மென்ட். ஏன்னா என்னால வந்து பெங்களூரோ, இல்ல மும்பையோ போ முடியாது. வீட்டோட சூழ்நிலை அந்த மாரி வெளிய விட மாட்றாங்க. விட மாட்றாங்கலாம் இல்ல. இவங்களையும் கூட்டு போலாம். பட் அஸ் ஆஃப் நவ் சென்னையிலேயே வந்து இருந்து வெளிய போன மைண்ட் செட் இல்ல. அதே மாரி என்னன்னா அப்ராடும் போயிருப்பேன் நானு. பட் அதுவுமே அம்மாக்கும் கோவிட்ல இருந்து கொண்டு வந்ததுனால ஷி கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம். ஸோ ஐ அம் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். ஸோ அப்போ எனக்கு இவங்கள மாரி வாங்கணும் ஒரு பேக்கேஜ் வாங்கணும்னு பார்த்தேன். கடைசியில அது இவங்களே குடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. தென் மீன்வைல் வால்மார்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வால்மார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா பைத்தான் தான் இருந்தது. பாதி 30 மினிட்ஸ் வந்து பைத்தான், டெராஃபார்ம்ல கோட் எழுத சொன்னாங்க. அப்புறம் ஜென்கின்ஸ் கோட் எழுத சொன்னாங்க. ஸோ வால்மார்ட் கிராக் பண்ணிட்டேன். அது 2ண்ட் ரவுண்ட் ஈஸியா தான் இருந்தது. 3 ரவுண்ட் வந்து டெலிவரி மேனேஜர் ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து 4த் ஹெச்ஆர் ரவுண்டு. தென் ஐ கிராக்ட் இட். ஆனா ஒரே விஷயம் வந்து திருப்பி ஹெச்ஆர்ட்ட போய் நிக்க வேணாம். சாரி யுகே, யுஎஸ் பேஸ் கம்பெனிட்ட போய் நிக்க வேணாம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கத்துக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தான் ஃபுல்லா மைண்ட்ல இருந்தது. பட் ஆனா இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போனேன். பைத்தான் ஒரு கீ இதா இருந்தது. வால்மார்ட் கிளியர் பண்ணோம் அப்படின்னா. ஃபிடெலிட்டி இன்வெஸ்ட்மென்ட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்க்கிடெக்சர்ல இருந்தது. ஏன்னா அவங்க எனக்கு டெசிக்னேஷன் குடுத்ததே வந்து பிரின்சிபல் ஆர்க்கிடெக்ட். அவங்களோட அ மேனேஜருக்கு ஈக்குவல் பொசிஷன் ஒண்ணு குடுத்தாங்க. அவங்க வந்து லைக் ஆன் பிரம்ல இருக்கிறதுல கிளவுடுக்கு மூவ் பண்ணோம். ஸோ அப்படின்ட்டு 6 ரவுண்ட் இருந்தது ஆக்சுவலா. 6ல 4 டெக்னிக்கல் ரவுண்டு. 5த் ரவுண்ட் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஆ அது ஒரு மேனேஜர் ரவுண்டு தான். பட் அதுவும் டெக்னிக்கலா தான் இருந்தது. லாஸ்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. ஸோ பார்த்ததுலயே அதிகமான இன்டர்வியூ வச்சது ஃபெடிலிட்டி தான். ஈவன் தே கேவ் அ குட் பேக்கேஜ். பட் சேம் திங் யுஎஸ், யுகே கம்பெனி கொஞ்சம் தள்ளி நீ இப்போ இந்தியன் ஸ்டார்ட் அப்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்ட்டு. வோல்டாஸ் குளோவர்ஸும் சேம் ஸ்டோரி தான். வோல்டாஸ் குளோவர்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெராஃபார்ம் தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் டெவாப்ஸ் பத்தி சில கொஸ்டின்ஸ் வந்தது. பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணேன். So these are my experience and how I really put myself in a place to crack these interviews. ஏன் இது ஒரு இதுவா போடணும்னு நான் நினைச்சேன்னா, அட்லீஸ்ட் இட் வில் ஹெல்ப் சம்ஒன் ஹூ இஸ் ஸ்டடியிங் வித் அஸ் ஆர் ஹூ மைட் ட்ரை டு கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல. எனக்கு இந்த பேக்கேஜ், எனக்கு இந்த கம்பெனி கிடைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா கரண்ட் கம்பெனிஸ்ல வந்து நான் நிறைய ஃபெட் அப் ஆயிருக்கேன். ஏன்னா இந்த பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு தி வே தே ட்ரீட் அஸ் எல்லாம் வந்து சில இடத்துல கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல. ஆனா அந்த மாரி மைண்ட்ல இருந்தது அப்டின்னா வந்து, புட் ஹார்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேவா? அவைங்க மூஞ்சிலாம் கரிய பூசிட்டு, இப்போ இப்ப என்னலாம் அவங்க டிஃபரெண்ட்டா பார்க்குறாங்க. ஸோ வென் ஐ வாஸ் இன் தட் கம்பெனி, த வே தே ட்ரீட்டட், நவ் ஐ காட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அண்ட் த வே தே ஆர் ட்ரீட்டிங் மீ இஸ் டிஃபரெண்ட். ஸோ அது இருக்கக்கூடாது. பட் ஆனா தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ உங்களுக்கு அந்த மாரி நிலைமை இருந்தது அப்டின்னா வந்து, ட்ரை டூ கம் அவுட் அண்ட் டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் தேர் இன் சென்னை. கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. அ அந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. யூ கேன் ஈசிலி கிளியர் இட். ஸோ அத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணுன்ட்டு தான் நான் அப்பயே கேட்டேன். ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் இன்டர்வியூ ஐ கிளியர்ட் இன் மை லைஃப் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் திஸ் ஃபார் மை ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டு த தமிழ் மூவி கம்யூனிட்டி. அண்ட் யூ ஹேவ் எனி Q&A யூ ம். கேன் ஆஸ்க் மீ. கண்டிப்பா ஜி. மக்கள்லாம் என்ன சொல்றது? ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஃபேன்டாஸ்டிக் ஜி.
நீங்க என்ன சொல்றது? ஒரு சீசன் ட்ரெய்னர் அப்படின்றத நிரூபிச்சீங்க. லைக் என்ன சொல்றது? ஒரு படம் பார்த்த மாரி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. என்னென்ன நடந்துச்சு? எப்போ ஆரம்பிச்சது? எங்க இருந்தத பக்காவா சொல்ட்டீங்க. நீங்க சொன்னதுல மெயினான சில திங்ஸ் என்ன நான் பார்த்தேன்னா, ஜஸ்ட் அந்த இத நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணது தான். லைக் அந்த உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட்ட நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? ஒருத்தங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ் குடுத்தாங்க. ஒருத்தங்க பேசும்போது நீ எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத, ஃப்ரீயா விட்டுருன்னு அந்த நீங்க சொன்னீங்க. அது எக்ஸா லைக் ஃபென்டாஸ்டிக்கான பாயிண்ட். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஒவ்வொரு இதுலயும் வந்தத கரெக்ட்டா நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அப்புறம் ஒரு இன்டர்வியூலும் உண்மையிலேயே இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஐ ஹோப் நெறைய பேருக்கு இன்ஸ்பைர் ஆகும். லைக் ஐ திங்க் Zoomமே ஃபுல் ஆயிருச்சு. அங்க YouTubeல வேற ஒரு 25 பேர் 30 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தென் யூ சி தட்ஸ் இட். அண்ட் எஸ் இன்னும் சில கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கமெண்ட்ல இருக்கு. நான் ஜஸ்ட் ரீட் இட் அவுட் ஜி. ஹவ் டு யூ அவாய்ட் ப்ரோகாஸ்டினேஷன் ப்ரோ? எப்படி தள்ளி போடுறத நீங்க இது பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க bro. சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சுனாலே வந்துட்டு அத விடக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன். நான் சொன்னேன்ல, அதுக்கு ட்ரை பண்றது தான் வந்து சக்சஸ்ன்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அவ்வளோதான். உன்னோட கீதையோட பொருள். வேலை இதுதான். அவ்வளோதான். இந்த வேலைய பண்ணு. அதுக்கான ரிசல்ட் வந்துரும் அவ்வளோதான். தானா வந்துரும். நம்ம அத பத்தி எதிர்பார்க்கவே தேவையில்ல. ஆனா எதிர்பார்த்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்கலனா ரொம்ப எல்லாருமே ஃபெட் அப் ஆவோம். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். வி ஆர் நாட் ரோபோட்ஸ். ஸோ அதனால ஒன் 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 திங்ஸ் கம்ஸ் மேக்ஸிமம் வில் புட் மை எஃபோர்ட். விளையாட்டா இருக்க தேவையில்ல அவ்வளோதாங்க. ஏன்னா நெறைய விளையாட்டா இருந்தாச்சு லைஃப்ல. இதுக்கு மேலயும் கொஞ்சம் சீரியஸா இருந்து பண்ணலாம் அப்டின்ட்டு. கண்டிப்பா. அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ல உங்க ரோல் அண்ட் பேக்கேஜ் நெறைய பேர் கேட்டிருக்காங்க ஜி. ரோல் அண்ட் பேக்கேஜ்ல உள்ள இன்ட்ரெஸ்ட்டா? இப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. எவ்வளோன்னு கேட்க வேணாமா மக்கள்? லீடு டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கேஜ் கைண்ட் ஆஃப் இட் இஸ் ஈக்குவல் டூ வாட் வி ஆர் கெட்டிங் 10 இயர்ஸ் இன் பெங்களூர். கெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்ல விரும்பல. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் ரெக்கார்டிங். ஆமா. கண்டிப்பா. ஆஃப்லைன்ல இட்ஸ் a கேட்டுக்கோங்க. ஹியூஜ் ஒன்லி நாட் நார்மல் பேக்கேஜ் இன் சென்னை. இட் இஸ் a வெரி குட் பேக்கேஜ். ஆமா. எஸ் இட்ஸ் a குட் பேக்கேஜ். Hope you are a trainer at the time of offshore frameworks effort. In the trainer role, hope you got much knowledge on the specific domain, correct? Like ட்ரெய்னிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு நாலேட்ஜ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சிவராமகிருஷ்ணன். நான் இதுக்கு முன்னாடி கிராக் பண்ண இன்டர்வியூஸ்லாம் வந்து ட்ரெய்னரா இல்லாம தான் நான் கிராக் பண்ணேன். சொன்னேன்ல எம்.என்.சி.க்குள்ள நுழையும்போதே வந்துட்டு ஐ லேர்ன்ட் விஎம்ஆர் அண்ட் லினக்ஸ் சொன்னேன்ல. அப்போலாம் நான் ஐ வாஸ் நாட் அ ட்ரெய்னர். அப்போவே ஐ ஐ ஹேவ் அ விஷன் தட் லேட்டஸ்ட் படிச்சா மார்க்கெட்ல நம்மள வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆ அதுதான் இருந்தது. ஸோ அப்புறம் ட்ரெய்னிங்கே எடுத்தேன்னா வந்து ட்ரெய்னிங் ஒரு பேஷனா எடுக்க ஆரம்பிச்சேன். அது நல்லா வருதே அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ப ஏன் ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தா ட்ரை பண்ணலாம். ஏன்னா, அப்போ காசு இல்ல என்ட்ட. ஆக்சுவலா மனிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது அப்படியே பேஷனா மாறிடுச்சு. ஆ யாஹ் ஐ கேனாட் சே தட் ஒன்லி ட்ரெய்னிங் திங் இஸ் சேவிங் மீ. அதுக்கு ட்ரெய்னிங்க்கு முன்னாடியே நான் 2 எம்.என்.சி நான் கிளியர் பண்ணேன். ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ட்ரெய்னர் ஆனேன். ஸோ, அப்போ ட்ரெய்னர்னா சொன்னீங்கன்னா, அப்போ ஃப்ரெஷர்ஸ்ல மத்தவங்கள கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ட்ரெய்னர்ஸா என்ன? இல்லல்ல. ம். ஸோ கண்டிப்பா. இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் ட்ரெய்னர் தான் கிடைக்கும்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அபௌட் ஹவ் மச் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங். கண்டிப்பா. ஓகேவா? அப்போ நான் ட்ரெயின் பண்ற பசங்களுக்கு வேலை கிடைக்குது. அப்போ அவங்க என்ன ட்ரெய்னர்ஸா? இல்லல்ல. இட்ஸ் நாட் அபௌட் தட். சூப்பர் ஆ சார். சொல்லுங்க. ஐ இதுல திங்க் எனக்கு என்னோட டேக் இன்னொருத்தரு இல்ல. டைரக்ட்டா ஒருத்தர் அதுல ஒண்ணு என்னோட டேக் கேட்டிருக்காரு. ஒண்ணு சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் உங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கனால. ஸோ சுதர்சனோட இந்த சக்சஸ் அண்ட் கரியர்ல மெயின் திங் நான் என்ன பார்க்குறதுன்னா, ஃபோக்கஸ், கிளாரிட்டி. லைக் அன்டவுட்டட்லி தட்ஸ் அ மெயின் திங், மேஜர் திங் ஆடட் டூ சுதர்சன் சக்சஸ். பிகாஸ் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டாருன்னா, ஃபோக்கஸ்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த ட்ரெய்னிங்ல இது நடக்கணும். இட் வில் ஹேப்பன். அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனிபடி டோன்ட் ஹேவ் டு வரி. அது நடந்துரும். ஸோ ஐ திங்க் சேம் கேப்பபிலிட்டி அவர் ஒர்க்லயும் ஹி வாஸ் ஷோயிங். அண்ட் கிளாரிட்டி இது 2 இருந்துச்சுன்னா உங்கள அடிச்சுக்க முடியாது. யூ கேன் ரீச் வேரெவர் த லெவல். சுதர்சன் இஸ் எக்ஸாம்பிள். நீங்க ட்ரெய்னிங்லயே பார்த்துருப்பீங்க. கிளாஸ்ல எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால யூ மைட் ஹவ் சீன் எவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கும், எவ்வளோ ட்ரெய்னிங் லைக் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் அது பின்னாடி. ஸோ தட் 2 திங்ஸ். கிளாரிட்டி ஆல்சோ. இப்போ கூட ஈச் டைம் அவர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். லைக் சிலபஸ் எல்லாமே. ஸோ அந்த 2 விஷயம் மெயின் திங். ட்ரெய்னரா தட்ஸ் வாட் மேக் ஹிம் அ சக்சஸ்ஃபுல் ட்ரெய்னர் ஆல்சோ. லைக் ஐ ஹவ் நெவர் சீன் அ ட்ரெய்னர் லைக் சுதர்சன். லைக் நானே ஒரு ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன். பட் ஐ ஹவ் நெவர் சீன் எனிபடி லைக் ஹிம். ஸோ தட்ஸ் அந்த ஸ்கில்ஸ் உங்களோட எல்லா சக்சஸுக்குமே இட் வில் ஆட் நினைக்கிறேன். எஸ் கோ அஹெட் ப்ளீஸ்.
அடுத்து நிறைய கொஸ்டின் வந்துட்டு ஜி, இருக்கு. நீங்க எனக்கு பார்ப்பீங்க. ஒரு WhatsAppல நெறைய பேர் பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேரால ஜாயின் பண்ண முடியல. லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டோம் அப்டின்ட்டு. ஆமா ஜி. நான் ஸோ உங்களுக்கு அந்த இது யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அதுல போட்டு விட சொல்லுங்க ஜி. எனக்கு அதுல கொஞ்சம் ஜாயின் அனுப்பிச்சு உங்களுக்கு விட்டுறீங்களா? அனுப்பவா? நான் ஓகே, ஓகே. நான் நெறைய பேர் எனக்கு அந்த லைவ் பிங் அதான் பண்ண கரெக்ட். 100 தான் லிமிட். அது தெரியாது ஆரம்பிக்கும்போது. ஸோ நம்ம அந்த டெக் கம்யூனிட்டி எல்லாம் கொஞ்சம் போட்டு போட்டேன் ஜி. நானும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை இதுலயும் அனுப்பிச்சிடுறேன். நீங்க அதுல போட்டு விட்டுருங்க அவங்களுக்கு. நான் தான் தமிழ் கம்யூனிட்டில எல்லாம் போட்டேன். இதுக்கு மற்ற கம்யூனிட்டில இருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு தெரியல. ஆமா, I got plenty of messages in WhatsApp that ஆ, many of the members are not couldn't join ஆமா. this. ஸோ இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. சுந்தர்ஜி கொஞ்சம் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்களேன். ஆ, இருந்தாருன்னா அவரு. சுந்தரன் பாண்டி. ராகுல் அனுப்பிச்சு விடுங்க. அவரும் ஒரு தனியா கேட்டிருந்தாரு. ஓகே, நைஸ், தேங்க்ஸ். Okay, I think questions are pouring in. So please see. Yeah, I'll go ahead. I'm so sorry. Hope you are a trainer. அது சொல்லிட்டேன் நானு. Thanks for your inspired talk, Ji. Please share what you அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. லைக் US, UK விசஸ் US, UK அது யூ வில் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அது தப்புன்னு சொல்ல வரல. பட் எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, கொஞ்சம் இந்தியன் ஸ்டார்ட் அப்ல போய் பண்ணலாம். அதே மாரி ஐ எம் ஆல்சோ கெட்டிங் திஸ். அந்த விஷயம் தான் எனக்கு. ஸோ அவங்க நெறைய ஒர்க் அவங்களே பாதி பண்ணுவாங்க. நம்ம பாதி பண்ணுவோம். அது கொலாபரேஷன் நல்லா தான் இருக்கும். பட் அதுவும் நல்லது தான். அது நான் தப்புலாம் சொல்லல. என்னோட இன்ட்ரெஸ்ட் சரி இந்தியன் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ வாட் யூ ஃபாலோட் நான் ஐ வில் ஷேர் யூ ஜி. பிளென்டி ஆஃப் திங்ஸ் அது பண்ணியே ஒரு 3 மாசம் ஆகுது. மல்டிபிள் யூடியூப்ஸ் கொஸ்டினையும் எடுத்து படிச்சிருங்க. ஸோ தட் ஏன்னா வீடியோல பார்க்குறவங்களுக்கு கொஸ்டின் ஜி தெரியாது. ஸோ ப்ளீஸ் வாட் கொஸ்டின் ஆர் த யூடியூப் சேனல் யூ ரெஃபர்ட் ஃபார் சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஎஸ்ஏ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆமா ஸோ பாலா கேட்டு. ஐம் சாரி அபவுட் இட். நான் படிக்காம விட்டேன். நான் ஷேர் பண்றேன். ஐ திங்க் கூகுள்ல ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. அவரு வந்து டீச் பண்றாரு. நேம் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு அவரு இந்த இதுல நான் முடியும் போது நான் ஷேர் பண்றேன். ஸோ ஹீ டேக்ஸ் வெல் டிஎஸ்ஏ. அங்க இருந்து நான் பிக் பண்ணேன். அப்புறம் எம்எல்ஆப்ஸ் பத்தி கொஞ்சம் எம்எல் சொல்லுங்க ஆப்ஸ் ஜி. பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜி. எஸ். எம்எல்ஆப்ஸ் நியர் ஃபியூச்சர் தான். நெறைய இடத்துல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? பட் ஆனா வந்துட்டு அது நான் தனியா உங்களுக்கு நான் ரோட் மேப் சொல்றேன். ஓகே. எம்எல்ஆப்ஸ் வந்து டெஃபினட்டா நாங்களும் இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளியர் பிக்சர் ஃபுல்லா கிடைச்ச உடனே ரியல் டைமா கிளியர் பிக்சர் கிடைச்ச உடனே நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் தியரட்டிக்கலா சொன்னா கரெக்ட்டா இருக்காது. ஐ வில் டெல் யூ இன் ஃபியூ டேஸ். ஐ It ஜி was இட் வாஸ் inspiring, but இன்ஸ்பைரிங். how to ஹவ் டு ஆன்சர் answer தி இன்டர்வியூ. without flaws, any tips? ஸோ வித்தவுட் ஃப்ளாஸ்ன்றது வந்து கீப் ஆன் பிராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன் நானு. பிராக்டிஸ் இட் வில் டூ இட் டூ இட் டூ இட். இப்போ நம்ம ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஒண்ணு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் வந்து ஒரு டைம் நல்லா ஆடிட்டு இருப்போம். திடீர்னு போய் ஆட சொன்னா ஆட முடியாதுல்ல. ஸோ அதேதான் லைக் கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் கீப் ஆன் பண்ணிட்டே இருங்க. ஈவன் நம்ம இதுலயுமே வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஐ எம் கிவிங் தட் இன்டர்வியூ சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் அதர் திங்ஸ். அதுல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுதான் கீப் ஆன் பிராக்டிஸ் தான் வந்து விச் ஹெல்ப்ஸ் அஸ். ஏன்னா நான் ஒரு டைம்ல எனக்கு இங்கிலீஷே வாயில வராது ஆக்சுவலா. பட் வேற வழி இல்லைல்ல. ஸோ வி ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் அஸ். இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் அவ்வளோதான். கிராக் சிஸ்டம் அது நான் சொல்லிட்டேன். குபர்னெட்டிஸ் ஆப்பரேட்டர்ஸ் ரியல் டைம்ன்றது சில தேர்ட் பார்ட்டிஸ்ல நீங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்பரேட்டர்ஸ் தேவைப்படும். குபர்னெட்டிஸ் ஆப்பரேட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து அந்த கோட ரீஅரேஞ்ச் பண்ற மாரிலாம் சில சான்ஸ் கிடைக்கும். சில ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஜாவா எழுதியிருப்பாங்க. சில ஆப்பரேட்டர்ஸ் கோல் எழுதியிருப்பாங்க. அப்போ டெவலப்பர்ஸ் இன்வால்வ்மென்ட்டோட தான் பண்ண முடியும். ஆப்பரேட்டர்ஸ வந்து ஃபுல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. சில ஆப்பரேட்டர்ஸ் வந்து டைரக்ட்டாவே ஒர்க் ஆகும். இப்போ MongoDBக்குன்னு சில ஆப்பரேட்டர் தனியா இருக்கும். அதோட அந்த என்ன சொல்றது? லைக் பிரைமரி, செகண்டரி வந்து டேட்டா வந்து கரெக்ட்டா மிஸ் ஆகாம பாத்துக்கிற மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அது உங்களுக்கு டாஸ்க் வரும்போது இஃப் யூ கெட் எனிதிங் லைக் திஸ் யூ கான்டாக்ட் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரெய்னர் ரோல் ஹெல்ப்ஸ் யூ கெட் அடிஷனல் நாலேட்ஜ். கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ட்ரெய்னர் ஹெல்ப் அடிஷனல் நாலேட்ஜ் கண்டிப்பா கிடைக்கும். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அதுக்காக இதுதான்ற மாரியும் நெனச்சுக்க வேணாம்னு சொல்ல வரேன். ஏன்னா நெறைய பேரு பேஷனாவே சில பேர்லாம் இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு ரொம்ப பற்றுள்ளதோட சுத்திட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தான் படிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பயுமே உங்களுக்கு நாலேட்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ட்ரெய்னிங் திங். அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அதுல வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நானுமே இப்படிதான் சூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு வந்து எல்லாமே இருக்கணும் டூல்ஸ். திடீர்னு நீ Terraform மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். இல்ல நீ கிளவுட் மட்டும் தான் ஒர்க் பண்ண மாட்டேன் நானு. எனக்கு எல்லாமே இருந்தா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுல நம்ம டச்ல இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இஃப் யூ கெட் அ சான்ஸ் ட்ரை டு ஒர்க் ஆன் ஆல் த திங்ஸ். உங்க கம்பெனில எடுத்தோனே ஒரு விஷயத்துல தான் போடுறாங்கன்னா கூட 1 இயர்ல கேளுங்க. ரிலீஸ் கேட்டு வேற டீம் ஜென்கின்ஸ் டீம் கேட்கறீங்களா போயிடுங்க.
இல்ல திருப்பி டெவாப்ஸ் டீம்னா போயிடுங்க. அந்த மாரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லாருக்கும். டெஸ்டிங் ETL டெஸ்டிங் கைட் மீ ஹியர் விச் டெக்னாலஜி ஐ ஹேவ் டு லேர்ன் ஃபார் ஸ்விட்ச் கம்பெனி. See, if you are from different thingனா, we'll advise you to start with cloud and DevOps. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர் டு அதர் டெக்ஸு. ஸோ that is what I can say compared to the historical things what we are having here. And if you are interested in data science னா ஆறுமுகம் ஜி டேட்டா சயின்ஸ் எடுக்கிறத நீங்க அத கூட எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. யுவர் கைட் டு கிளியர் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு இட் வில் பி ஈஸி. கைண்ட் ஆஃப் கிளாஸ்ல எடுக்கிறதே வந்து பாதி வந்து ஹெல்ப் பண்ணும் கிளியர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி சில டம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் முடிஞ்ச அந்த டம்ஸ்லாம் இருக்குல்ல, எழுதின டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும், கிளியர் பண்ணலாம். பட் ஆனா எங்ககிட்ட பண்றவங்க 100% we are helping them to clear this. If you have any question that you can contact me. டிப்ஸ் ஆன் Naukri and LinkedIn பில்டிங். ஸோ Naukriன்றது தான் ரொம்ப கீ சோர்ஸ். நீங்க அங்க போற கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாரி வந்து இங்க என்னென்ன ஜாப்ஸ் வேணும்னு உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, வாட் யூ நோ குபர்னெட்டிஸா இல்ல வந்துட்டு AWS அந்த கீவேர்ட்ஸ் கரெக்ட்டா போனீங்கன்னா, அத தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் உள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் AWS DevOps படிக்கிறாங்க. கீவேர்ட்ஸ் கரெக்ட்டா போடுங்க. ஸோ அதுவும் வி ஆர் ஹெல்பிங் இன் இன்டர்வியூ சப்போர்ட் குரூப். நீங்க கண்டிப்பா யூ கேன் ஜாயின் தட் அண்ட் யூ கேதர் இன்ஃபர்மேஷன்ஸ். யூ கான்டாக்ட் அட்மின் டீம் டு கெட் டு நோ அபௌட் தெம். விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்? இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு அதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். பட் இப்ப கரண்ட் மார்க்கெட்ல என்ன இருக்குன்றத நீங்க அத அலைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். கரண்ட் மார்க்கெட்ல என்ன படிச்சா நெறைய வேலை இருக்குன்றத வந்து நீங்க கொஞ்சம் அலைன் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். தனியால எதுவும் சொல்ல முடியாது. பட் இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் யாருன்னா AWS சொல்லுவேன். அதுக்கப்புறம் குபர்னெட்டிஸ். அது 2 தான் கீ. AWS குபர்னெட்டிஸ் தான் இப்ப நெறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுதான் நான் கீன்னு சொல்லுவேன். Okay, in experience interested with challenge work and some points real time. In experience interested with challenging work and some real time நான் என்ன real time பண்றேன்னு கேக்குறீங்களா முத்து? எனக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் லைட்டா புரியல. கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணுங்க. Siddharth, how challenging were coding questions based on Terraform and Python? Could you please share some of the scenarios you encountered? See, இந்த பைத்தான் வந்தாலே வந்து திங்கிங் தான். ஸோ நம்ம வந்து டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாடியூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்வர் கனெக்ட் கேட்குறாங்கன்னா, பாராமீகோ மாடியூல் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபைல்ஸ் காப்பி பண்றது கேட்குறாங்கன்னா, ஷட்டில் மாடியூல் யூஸ் பண்ணலாம். OS ரிலேட்டட் இருந்தா OS மாடல் அந்த மாதிரி வந்து உங்க மைண்ட்ல அது கண்டிப்பா இருக்கணும். அத வச்சு நீங்க ஃபார்ம் பண்றது தான் கோடிங். கோடிங்ன்றது வந்துட்டு இட்ஸ் யுவர் திங்கிங் தான் கோடிங். ஓகேவா? அத நீங்க பண்ணீங்கனாலே போதும். நீங்க எனக்கு மேபி பைத்தான் கிளாஸ் இங்க எடுங்க. தட் வில் ஹெல்ப் யூ to know how to form this. Without thinking about other skill in market, which when companies asking to upskill in other skills as well. Yeah, இப்போ நான் AWS ஸ்டிக் பண்ணி AWSல தான் இருக்கேன் நானு. ஸோ ஈவன் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் Azure ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனா அது ரொம்ப ப்ரெஷர் அதிகமானதுனால 2மே மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா போச்சு. அப்ப ஐ சூஸ் ஒன்லி AWS ஒன்லி பிகாஸ் லினக்ஸ் நெறைய இருக்குன்றதுனால நான் AWS எடுத்தேன். பட் ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். ஆக்சுவலா அதான் நான் சொல்லுவேன் நானு. இப்போ இஃப் யூ ஆர் மை ஸ்டூடண்ட் ஐ வில் கைட் யூ டெஃபினெட்லி. பட் ஒரு கைடன்ஸ் வச்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல் கைடன்ஸா இருந்தா அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நம்மளா எதுவும் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம CI/CD டூல் எடுத்துக்கிட்டாலே நெறைய டூல் இருக்கு. இப்போ Jenkins CI/CD பண்ணோம், GitLab CI/CD பண்ணோம், GitHub Action CI/CD பண்ணோம், AWS CI/CD இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒண்ணுல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்டின்னா வந்துட்டு, அதுவே உங்கள டிரைவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ கெட் சம் சீனியர் கைடன்ஸ் ஃபார் திஸ். That was 2 years ago with help of Sudarshan. Currently, I'm working in Terraform, Terragon, but I'm not getting an opportunity to work with other like okay, without hands-on how okay இதுதான் நான் சொன்னேன்ல. ஒண்ணு நீங்க சக்தி ஒண்ணு நீங்க உள்ளேயே இன்டர்னல் ட்ரை பண்ணுங்க. கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கல ஒரே விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ட்ரை டு மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். அது பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா டெவாப்ஸ்குள்ள போறதுக்கு. அது இதுக்கு மேல போம்போது கொஞ்சம் கிளியரா கேட்டுக்கோங்க. இன்டர்வியூல வந்து எனக்கு டெவாப்ஸ் ஒர்க் இருக்கான்னு கேட்டே போங்க. அவன் தரான்னு போயிடாதீங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் சான்சஸ் இருக்குமா? அப்படின்ற மாரி கேட்டு போகுற மாரி பாருங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ லிட்டில் பிட் அபௌட் ஸ்னோஃப்ளேக்? ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு ஆர்வம் வம்சி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஏன்னா ஹி இஸ் வொர்க்கிங் தட் ஐ நெவர் வொர்க்ட் ஆன் ஸ்னோஃப்ளேக்.
ஜி இனி ஸ்னோஃப்ளேக் பத்தி நம்ம இப்போ ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸ்னோஃப்ளேக் என்டையர் கோர்ஸ் இருக்கு நம்ம தமிழ் மொழி சேனல்ல. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் நத்திங் பட் டேட்டா வேர் ஹவுஸ் டெக்னிக். இல்ல சுதர்சன் எல்லாத்த பத்தியும் படிச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஜி. ப்ளீஸ் டூ இட். டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் டேட்டா இன்ஜினியரிங் வருவாரு. ஜி ஆஃப்டா எல்லாத்துக்குமே கேக்குறாங்க ஜி, சுதர்ஷன் இல்லையா சுதர்ஷன் இல்லையான்ட்டு. இப்போ எது சுதர்சன் இல்லையா? நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? நீங்க இல்ல ஒண்ணு ஜி, பண்ணுங்க இது ஜி, ஒரு இப்போ க்ளோன் டேட்டா பண்ணி விட்டுருங்க. டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தா டேட்டா இன்ஜினியரிங் சுதர்ஷன் எடுக்க மாட்டாரான்னு கேக்குறாங்க. நான் என்னத்த ஆமா சொல்றது அதுக்கு? சுதர்சன் போக வேண்டியதான். நாட் லைக் தட். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எடுக்க மாட்டேன். ஸோ இஃப் ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனிதிங் ஐ ஒன்ட் டேக் தட். ஏன்னா அப்போதான் கரெக்டாக கைட் பண்ண முடியுன்றதுனால. ஈவன் அஸ்யூர் சம்டைம்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அஸ்யூர் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. பட் இப்போ இஃப் ஐ கெட் a சான்ஸ் டு ஒர்க் வித் அஸ்யூர் ஐ டெஃபினெட்லி டேக் தட். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ மோஸ்ட்லி. இம்பார்ட்டன்ட் ரோல் இன் செக்யூரிங் இன்டர்வியூ கால்ஸ். கவர் லெட்டர் இங்கே தேவைப்படாது. இன் கேஸ் இஃப் இட் இஸ் அவுட்டர் கம்பெனி தென் யூ ரெக்வயர்ட் கவர் லெட்டர்ஸ் சித்தார்த். சித்ரா டிஎஸ்ஏ பாபு. ப்ரிப்பரேஷன்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பா. கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ நீட். ஓகே. My best Guruji. I want to take a moment to express my deepest gratitude for the outstanding instructions and guidance you provided during our AWS training session. Your expertise, patience, and enthusiasm made a significant impact on my learning journey. Thank you. Thank you, Chitraji. Working at Freshworks, he got selected after 12th completed. Now his parents pushing to do degree. What he do right now, degree is necessary or not? கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரெஷ்ஒர்க்ஸோட இந்த இதுல வந்திருப்பாங்க. அந்த அகாடமி ப்ரோக்ராம்ல உள்ள வந்திருப்பாங்க. 12த்தோட நிக்க சொல்லாதீங்க. வெளியெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் குடுத்த சான்ஸ் வந்து வெளிய தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் டூயிங் லைக் Zoho is also doing some academy. அந்த அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு they are helping. ப்ளீஸ் அட்வைஸ் him to do டிகிரி ஆர் எல்ஸ் இஸ் பேக்கேஜ் கூட பெருசா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா சரவணகுமார் ஆஸ்க் him to do டிகிரி soon. AWS DevOps ரோட் மேப் தனியா ஒரு யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஜி. நாங்க கண்டிப்பா அதை நான் லிங்க் கொடுத்துட்றோம். அருண் ஜி அந்த ரோட் மேப் இருந்தா அந்த லிங்க் மட்டும் போட்டுருங்க. போட்டுறேன் ஜி. Will post. கார்த்திகேயன். How do you practice the coding? Any coding platform? கோடிங் வந்துட்டு ரியல் டைம் தான். ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. நான் ஒரு மேனுவலா ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா வந்து எனக்கு அது பிடிக்காது. எனக்கு அஸ் அ பர்சனா வந்து ஐயோ இதனால திருப்பி திருப்பி இதே பண்ற மாதிரி இருக்கு. சரி அதை வந்து ஆட்டோமேட் பண்ண அப்படிதான் நான் ஆரம்பிப்பேன் நானு. ஸோ அதுதான் நானும் சொல்லுவேன். ஸோ தனியாலாம் இல்ல ஹேக்கர் ரேங்க் நல்லா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் கோடிங்னா வந்து ஹேக்கர் ரேங்க், லீட் கோட் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா நீங்க மேனுவலா ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா நீங்களே அதை ஆரம்பிங்க. ஹவு டு டூ ஆட்டோமேஷன்ன்றது. ஸோ அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். How to convince the interview Kubernetes engineering? ஜவர். ரீசெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு Kubernetes. கண்டிப்பா உங்களுக்கு தனியா நான் ஹெல்ப் பண்றேன் கால் பண்ணி. ஸோ ஷார்ட் திங் தியரியில ஸ்ட்ராங்கா இருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி யூ கேன் ஹேண்டில் த இன்டர்வியூ. ஓகே. DevOps are now in site reliability engineering job and job was asked by company. How SRE different? See, DevOps, SRE அப்படின்றது வந்து போக போக வந்து SREக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாகும். DevOpsன்றவங்க வந்து வெறும் இந்த ஆப்பரேஷன்ஸ் பண்றோம்ல அந்த கைண்ட் ஆஃப் இந்த பைப்லைன் கிரியேட் பண்றது, டெராஃபார்ம் கோட் எழுதுறது இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இருந்தது. ஆனா SREன்றவங்களுக்கு DevOps தெரியும். ஆனா SRE என்ன எக்ஸ்ட்ரா பண்றாங்கன்னா இந்த ஆன் கால் சப்போர்ட் ஒண்ணு பண்றாங்க. திடீர்னு ப்ரொடக்ஷன் இஷ்யூலாம் வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இமிடியேட்டா வந்து அவங்களுக்கு கால் போயிடும். ஸோ தே பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். அதே மாதிரி SREக்கும் பேக்கேஜ் ஜாஸ்தி. ஸோ நிறைய கம்பெனில வந்து DevOpஸை வந்து ஆக்சுவலா வந்து SRE மாத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ எங்க இதுல DevOps இன்ஜினியர்லாம் கிடையாது. எங்க ரோல்ல வந்து SRE தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஈவன் கூகுள் ஃபாலோஸ் SRE இன்ஜினியர்ஸ், நாட் DevOps இன்ஜினியர்ஸ். ஸோ அதுக்கு போக போக வெறும் சப்போர்ட் இல்லாம அதுல சர்வே பண்ண முடியாது. யூ ஷுட் டூ சப்போர்ட். ஹவு டு பிரிட்ஜ் த எம்ப்ளாய்மெண்ட் கேப் ஜி? சி ஹானஸ்ட் ஆன்சர் ஒன்று டு த HR. ட்ரை டு கன்வின்ஸ் த HR. ஓகேவா? ஸோ இல்லைனா வந்து பி வெரி ஸ்ட்ராங் இன் த ஸ்கில். எனக்கு கூட சில பேர் ரீசெண்டாக ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி 1 வருஷம் கேப் இருக்கு. ஆனால் ஹீஸ் கிளியரிங் இன்டர்வியூஸ். பட் ஆனால் இஸ் ஸ்டில் ட்ரையிங். நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் AWS DevOps வரையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க, கிராக் பண்ணிடலான்ட்டு. ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ இன் பர்சன் யூ கேன் கால் மீ, ஐ ஹெல்ப் யூ. ஜி எனி மார்க் இன்டர்வியூ வெப்சைட்ஸ் நீங்களும் ஆங்கிலே மார்க் இன்டர்வியூஸ் நிறைய எடுக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி வில் ஷேர் இட் வித் யூ சூன். தமிழ் பூமியில கூட ஒரு மார்க் இன்டர்வியூ இருக்கும். அதுவே போதும் ஆக்சுவலா.
ஹவ் யூ பிலீவ் அபவுட் ரிசெஷன்? நல்ல கொஸ்டின் சரவணன். ரிசெஷன் நான் வந்து ஒரு ஹெல்த் கேர் ஜாயின் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? ஹெல்த் கேர் ஜாயின் பண்ண 2டே நாள்ல வந்து 900 மெம்பர்ஸ தூக்குனாங்க. என் கண்ணு முன்னாடி வென் ஐ ஜாயின்ட் தட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அன் எம்என்சி. தே சாக்ட் 900 பீப்பிள்ஸ் ஃப்ரம் த என்டையர் கம்பெனி. அவங்களோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தே வந்து 5000 தான். அதுல வந்து ஒரு 1000 பேர் தூக்கிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அட பாவிங்களா! இப்ப தானே ஜாயின் பண்ணேன் நானு. என்னடா என் கண்ணோட இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி. ஸோ அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, லைக் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் தூக்கியிருக்காங்க. சரியா? ஸோ யாரு கம்பெனிக்கு வந்து அக்கவுண்டபிலிட்டியா இல்லாம இருக்காங்களோ, அவங்களெல்லாம் வந்து பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க ஃபுல்லா. அது ஒரு பாயிண்ட்டு. மேனேஜ்மென்ட் லெவல்ல நெறைய பேர் எடுத்துருவாங்க. ஆ பீப்பிள் மேனேஜரா இருக்கிறது என்ன கேட்டா எப்பவுமே ரிஸ்க்ன்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா யுவர் பொசிஷன் எனி டைம் இஃப் இட் இஸ் ரீப்ளேசபிள், யூ வில் பி ரீப்ளேஸ்ட். ஸோ அது ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அப் டு டேட்ல இருந்து அந்த ஸ்கில்ல வந்து டஃப் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ப. ஏன்னா ஐடின்னு வந்துட்டோம். வில் கெட் மோர் பேக்கேஜ். டெஃபினட்டா ட்ரை பண்ணா நெறைய பேக்கேஜ் வாங்கிரலாம். ஓகேவா? ஆனா அந்த ஒரே விஷயம் என்னன்னா கஷ்டப்படுற விஷயம்னா, அந்த படிக்கிறது தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ரெசிஷன் பத்திலாம் பயப்பட தேவையில்ல. இப்ப நாளைக்கே என்ன வெளிய போனாங்கன்னா கூட என்னால 2 வாரம், 3 வாரத்துல வேல வாங்க முடியும். வேற ஏதாவது சின்ன ஸ்டார்ட் அப்ல கூட போய் நான் வேலை செய்வேன். இல்ல சின்ன சர்வீஸ் பேஸ் கம்பெனில போய் வேலை செய்வேன். ஸ்கில் இருந்தா போதும் ஜி. யூ டோன்ட் நீட் டு வொரி அபௌட் ரெசெஷன். இன் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரஸ்டட் வித் சேலஞ்ச்டு வொர்க் அண்ட் சம் பாயிண்ட்ஸ் ரியல் டைம். ரியல் டைம் பாயிண்ட்ஸ் வில் டிஸ்கஸ் இன் இன்டர்வியூ குரூப் முத்து. அதான் இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய ஒவ்வொரு டாபிக்குமே நெறைய சொல்லணும். நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நானு. I kindly request you to take Linux admin course for those students who have been trying for a long time and are not able to clear the DevOps interview. P uses yes, Mr. Bharani. பரணி அது மத்த ஸ்டூடண்ட்க்காக கேட்கிறீங்களா? இல்ல உங்களுக்காக கேட்கிறீங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஐ நோ அபௌட் பரணி. கொஸ்டின்லயே கண்டுபிடிச்சிட்டேன். சரி டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. அது என்னென்ன ரெக்யர்மென்ட் கேளுங்க. பிங் சம்திங் பெர்சனல் சாட் இதெல்லாம் இப்ப என்னால ஆன்சர் பண்ண முடியல. இன் வாட்ஸ்அப்ல குரூப்ல மேபி பாயிண்ட் மீ அண்ட் ஆஸ்க் திஸ் டெக்னிக்கல் திங்ஸ் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். இல்லன்னா கூட யூ ட்ரை டு கால் மீ அகைன் அண்ட் அகைன். ஏன்னா புது கம்பெனி ஜாயின் பண்ணனால சில டாஸ்க் எல்லாம் என்னால கொஞ்சம் மொபைல்ல கொஞ்சம் எடுக்க முடியல. ஒன் பேஜ் ரெஸ்யூம் எனக்கு அப்படி செட் ஆகாது. ஏன்னா ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் தெம் ரைட். ஐ வில் அட்லீஸ்ட் ஹேவ் 4 to 5 பேஜஸ் ஆஃப் ரெஸ்யூம். சித்தார்த் இஸ் ஆஸ்கிங் ஒன் பேஜ் ரெஸ்யூம் இஸ் ஓகே. பட் 4 to 5 பேஜஸ். யுவர் வடிவேலு பிரசன்டேஷன் சூப்பர் ஜி. ஹவ் மச் டைம் யூ ஸ்பெண்ட் ஃபார் திஸ் பிபிடி? யோசிச்சேன். ரொம்ப சீரியஸா போ தேவையில்ல. சரி என்ன பண்ணலாம்? I'm not a serious guy, right? I am also in need of guidance of Kubernetes. I will definitely help you. What is it? Site reliability engineering சொல்லுவாங்க. So DevOps practitioner நம்ம பண்ணணும். As well as on call support நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி. That is what SRE is. Site reliability engineering. சொல்லியாச்சு. Okay. I'm really proud of your AWS student. Please advise for freshers to get job and please share what are the benefits fresh work later you gain. I will definitely do it. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இல்லைன்னுலாம் கிடையாது. இன்டர்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். மேபி இந்த இன்டர்வியூல யாராவது வந்திருந்தாங்கன்னா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட். சாரி இந்த செஷனில் நிறைய பேர்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது ஸ்ட்ராங்காக படிச்சா பண்ணிடலாம் ஜி இன்டர்ன். ஆனால் ஜாப் நம்மளை தேடி வராது. நான் ஒரே அட்வைஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரெஷர்ஸ் கூட அது என்ன தேடி வரல. நான் அப்ளை பண்ணனால தான் வந்தது. நான் பண்ணாம இருந்தா எனக்கு வந்திருக்காது. சரியா? ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஆர் இஸ் நாட் 24/7. எஸ்ஆர்ன்றது அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் போட்டாங்கன்னா இஷ்யூ வந்தா தான் யூ நீட் டு வேக் அப். ஏன்னா யூ ஆர் கமிட்டட் டு டூ தட். ஏன்னா நீங்க தான் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. சரியா? ஸோ யார் அப்போ அந்த டைம்ல எந்திப்பா? சொல்லுங்க. வேற வழி இல்ல. பட் ஆனா இப்ப யுஎஸ், யுகே பேஸ் கம்பெனிஸ் போனீங்கன்னா, அவங்க வந்து நைட்ல நீங்க ஆஃப் டைம்ல அவங்க பார்த்துப்பாங்க. உங்களலாம் நைட்ல எழுப்ப மாட்டாங்க. இந்த மாரி ஆன் கால் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. உங்க டைம்ல தான் ஆன் கால்ஸ் இருக்கும். உங்க வொர்க்கிங் டைம்ல தான் ஆன் கால்ஸ் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வொரி அபௌட் தட் ஸ்ரீகாந்த். Will AI dominate the DevOps jobs in future? Your thought, please. That's a nice question. Still now, no. பட் ஆனா அதுக்கு டாமினேஷன்ஸ் வந்தாலுமே வேற என்ன பண்றோம்? முதல்ல பாருங்க லினக்ஸ் மட்டும் தான் இருந்தது. விஎம்ஆர் வந்தது படிச்சோம். கிளவுட் வந்தது படிச்சோம். டெவாப்ஸ் வந்தது படிச்சோம். ஏஐக்கு ஏதாவது வரும் படிக்க தான் போறோம். ஸோ தட் வில் ஹேப்பன். இதுதான் எண்டுனே கிடையாதுல்ல. லேர்னிங்னு வந்துருச்சுன்னா எனக்கு சில அட்வைஸ் சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட படிக்கலன்னா யூ வில் பி அவுட் டேட்டட் இந்த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுக்காக டெய்லி படிக்க முடியாது.
அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் புதுசா ஏதாவது லேர்ன் பண்றத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி சோ குட். ஜி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஜி. நான் சரவணன் கேட்டிருக்கேன். இந்த மீட்டிங் இன்வைட்ல ஆக்டர் கார்த்திக் போட்டோ போட்டிருக்கீங்க. ஐ எக்ஸ்பெக்டட் யுவர் போட்டோ வி நெவர் see you. ஸோ அதான் நான் இதுக்காக ஒரு கேட்கறேன். அப்டேட் இருக்கு. இல்லை இதுக்கு நம்மகிட்ட ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏ ஆனாஜி வச்சிருந்தோம். பட் சுதர்சன் காமெடியா போட்டதுனால இதையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ எஸ் ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சவங்களுக்கு சென்னையில் வந்து நீங்கள் சுதர்சனை வந்து மீட் பண்ணலாம். ஸோ வி ஆர் ஆர்கனைசிங் சுதர்சன் மீட் அப் இன் சென்னை. ஸோ ஒரு சுதர்சன் இஸ் ஆர்கனைசிங் ஆக்சுவலி. அவர் தான் மெனு எல்லாமே பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா. இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன டூயிங் எனிதிங். ஸோ அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆல்ரெடி தமிழ் பூமி ஆர் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ்லி சுதர்சன் படிச்சிங்கன்னா யூ கேன் கோ. வி டோன்ட் வாண்ட் டு மேக் இட் பப்ளிக் ஆஸ் ஆஃப் நவ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறனால இன்டர்னலாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட வச்சுக்கலான்னு பிளானு. ஸோ யூ கேன் கான்டாக்ட் அட்மின் எய்தர் பிடெக் அட்மின் ஆர் தமிழ் பூமி அட்மின் சுந்தர். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ் ஜி கோ அஹெட் ப்ளீஸ். அதான் லாஸ்ட் டைம் சும்மா ஒருத்தர் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ சரி மீட் பண்ண போறோம் அப்படின்ட்டு 12 என்னமோ சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப்ல போய் போட்டேன். வரதுன்னா மற்றவங்களும் வாங்கட்டு. கடைசியில் பார்த்தா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் மெனி மெம்பர்ஸ் கேம் இந்த டே. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இல்லை. அது வந்து நார்மல் டீ ஷாப்பு. ஸோ அது கைண்ட் ஆஃப் குவைட் எம்பாரஸ்டு வி. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு வி டூ ஹாவ் அ பிளேஸ் நியர் ட்ரேட் சென்டர். ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஓப்பன் த கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே வி ஹாவ் அ பிளேஸ் அண்ட் வி கேன் மீட் தர். 14th பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் ஐ கேன் மீட் யூ. இப்போ ஏன் நான் ஃபோட்டோ காட்ட மாட்டேன் வர மாட்டேன்னா சின்ஸ் ஐ எம் வாஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ரைட். கைண்ட் ஆஃப் விளம்பரம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ வில் மீட் இன் பர்சன். ஸோ தட் இஸ் ஒன் ரீசன் தட் director people should not disturb my official things. That is the only reason. Paid பத்தி சொல்லியாச்சு. இந்த மீட்டிங் இன்வைட்ல ஓகே. ஹாய் சுதர்ஷன், ஐ டோன்ட் ஹேவ் கோடிங் நாலேஜ். விச் கோடிங் பிளாட்ஃபார்ம் ஐ கேன் ஸ்டார்ட்? பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கோ இஸ் ஆல்சோ ரியலி குட். பட் உங்களோட பேஸ் என்னன்றது பார்த்துக்கோங்க. டெவாப்ஸ் இல்லை டெஸ்டிங்னா பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களோட பேஸை செட் வச்சு பிளான் பண்ணுங்க. கோ இஸ் ரியலி டூயிங் குட். ஈவன் ஐ ஆல்சோ அப்கிரேட் கோ சூன். ஹவு மச் ப்ரோக்ராமிங் நாலேஜ் ஷுட் வி ஹாவ்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஹவு டு ஹேண்டில் திங்ஸ்ன்ற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். லைக் என்னோட பைத்தான் இதுவே இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், தனியாக வச்சுருக்கோம் நாங்கள். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் வில் ஷேர் யூ தட். ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு 10 பேசிக் கான்செப்ட் இருக்குது பைத்தானில். அப்புறம் மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபைனலாக வந்து டெவாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி 3 விஷயம் நான் எடுத்திருப்பேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. In which all technologies did they ask the scripting questions like Terraform, Jenkins? Almost I faced in everything FCBA. ஏன்னா 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணல, எல்லாத்துலேயுமே வளர்ச்சி கேட்டாங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து ஃப்ரெஷ்ஒர்க்ஸ்லேயே வந்து EKS எழுத சொன்னாங்க. EKSோட ஃபுல் Terraform எழுத சொன்னாங்க. ஸோ யூ வில் கெட் இட். யூ டோன்ட் நீட் டு திங்க் லைக் இது ஒன்று மட்டும் தான் படித்தா போதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லது, நல்ல கம்பெனி வரும்போது. DevOps ஜாப் வித் 1 or 2 எக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஈவன் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி கொடுத்து நீங்கள் தேடணும்னு தான் சொல்கிறேன். இந்த கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் டு சர்ச் திஸ். ஈவன் தோ இஃப் யூ நாட் கெட்டிங் வில் ஹெல்ப் யூ. பட் அது பண்ணாம விட்டுட்டீங்கன்னா தானே கால்ஸ் வராது. as you have suggested earlier, MI is important, will you teach? அது நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கேன் ஜி, பார்ப்போம் ஜி. லைக் we are also exploring AML in our company. ML ops பற்றி இப்போ தான் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஆல்சோ ஐ ஜாயின் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் டு நோ லைக் ஹவு தே ஆர் ஒர்க்கிங் திங்ஸ். ஐம் நாட் கோயிங் டு டீச் த சேம் திங், பட் ஐம் கோயிங் டு அட்லீஸ்ட் கெட் டு நோ வாட் டூல்ஸ் தே ஆர் யூசிங். அதே மாதிரி மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட் ஆனால் அஸ் ஆஃப் நவ் ஐ டோன்ட் ஹவ் பிளான் டு ஸ்டார்ட் இட். யூடியூப்லேயும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? டூல்ஸ் ஐ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் DB டெஸ்டிங் அண்ட் ETL டெஸ்டிங். which automation tool are you from testing actually? ஏன்னா எனக்கு ETL testing I don't have. If you ask about DevOps testing, I can tell you what are the monitoring tools and testing tools you can use, but I'm extremely sorry, ETL I'm not a working person in ETL. How scope only in Azure environment? நான் டெஸ்டிங்ல தான் ஃபுல்லா எனக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு க்ளோஸ் டு 9 years எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஓகே. ஆர் யூ இன் சென்னை, தமிழ்நாடா? சென்னை தான். நான் ஓகே. நேட்டிவ் வேற எதுவும் ஐடியா இல்லையா வேற டெக்னாலஜி உங்களுக்கு அப்கிரேட் ஆகணும்ட்டு?
ஆக்சுவலா நான் டெஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. வேற டெக்னாலஜின்னு எனக்கு நான் கொஞ்சம் பவர் பிஐ வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பவர் பிஐ ரிப்போர்ட்டிங். பட் அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. Okay, if you're interested, you can change your career in case if you feel ஏன்னா டெஸ்டிங் எனக்கு வந்து ஃபியூச்சர்ல ஸ்கோப் இல்ல. ஏன்னா ஏஐலாம் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு ஓகே. ஃபீல் சேஃப் ஃபார் த ஃபியூச்சர், மூவ் அவுட் ஆஃப் டெஸ்டிங். அதை நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஐ டோன்ட் என்கரேஜ் மெம்பர்ஸ் டு பி இன் டெஸ்டிங் ஃபார் லாங் டைம். தட் இஸ் ரிஸ்க். அதுதான் முதல்ல அடி வாங்க போகுது ஏஎம்எல்ல. ஓகேவா? ஸோ ஓகேங்க. ஈவன் அதுக்குன்னு டெஸ்டிங்கே எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்கலாம் கிடையாது. நான் சில கம்பெனில பார்க்கும்போது நான் சொன்ன ஹெல்த் கேர் சொன்னேன்ல, அந்த கும்பல்ல வந்து 250 டெஸ்டர்ஸ வந்து தூக்கிட்டாங்க. டெஸ்டிங்கே வேணான்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அவங்களே டெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சரிங்க. வந்து அப்படியே வந்து அது வெளிய போகல. சில பேர வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. கோடிங் தெரிஞ்சவங்க கோடிங் பக்கமும், டெவாப்ஸ் தெரிஞ்சவங்க டெவாப்ஸ் பக்கமும். அப்போத்துலேருந்து டெஸ்டிங் மேல இருந்த கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா அதுக்காக டெஸ்டிங் இல்லாத கம்பெனிலாம் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ குட் பேக்கேஜ் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ட்ரை டு மூவ் அவுட் ஃப்ரம் டெஸ்டிங். ஏன்னா டெஸ்டிங்கோட மேக்ஸ் லிமிட் சென்னையில 20 lakhs to 25 lakhs தான் சொல்றாங்க. So அது ஒரு ஓகேங்க. பக்கம் நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்க சஜஸ்ட் பண்ற டெக்னாலஜி எனக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க? கிளவுட் டெஸ்டிங்ல இருந்தீங்கன்னா கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் will be good. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜென்ரலி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு அதுக்குமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் கம்மியா தான் இருக்குங்களா? செலினியம் அந்த மாதிரி. செலினியம் படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து படிச்சு ஏடபிள்யூஎஸ்ல மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரி வச்சு தான் நான் சொல்றேன். நான் என்னோட ஃபோர்காஸ்டிங் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட விஷயம். அவங்க யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, 20 lakhs மேலே தரவே மாட்டாங்க, 25 lakhs மேலே தர மாட்டாங்க, அட்லீஸ்ட் 30-35 வாங்கணும்னு பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன் நான். ஓகே. கிளவுட் அண்ட் ஏடபிள்யூஎஸ் சொல்றீங்க. ஓகே. ஓகே. வில் பி ஓகே. யா, புரிஞ்சுங்க. ஓகேங்க. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் ஜி. I need a Red Hat Linux. Definitely will help you, Nandakumar. A little busy with some things. Maybe நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். Please call me. I'll help you. And YouTube questions. Let me open this. How long was the first one? எல்லாமே 1 hour போச்சு ஜி. கார்த்திக் தத்தாத்ரி 1 hour போச்சு. கார்த்திக் ரங்கசாமி ப்ளீஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் ஆஸ்க்டு இன் த இன்டர்வியூ. அதுதான் எல்லாமே நான் சொன்னேன்ல, என்னோட இதிலிருந்தே வந்து படிச்சீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி என்னோட சிலபஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்தது. எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டு அப்புறம் பேசிக் பைத்தான்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாடியூல்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்புறம் டெவாப்ஸில் இந்த போட்டோ 3ன்னு ஒன்று இருக்குது. ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு மாடியூல் இருக்குது, போட்டோ 3 மாடியூல். அதை பற்றிலாம் கூட கொஸ்டின்ஸ் வந்தது. ஐ ஃபீல் நவடேஸ் த சேலரி இஸ் லைக் ஐ ஃபீல் நவடேஸ் சேலரி இஸ் லைக்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காரு எனக்கு தெரியல. யாருக்காவது புரியுதா எனக்கு சொல்லுங்க. அது எனக்கு புரியல. யார் கேட்டிருக்காது? நவீன்குமார். ஓகே, அந்த யூடியூப்ல கேட்டிருக்காரு கரெக்டா? ஐ ஃபீல் Nowadays the ஓகே. salary இல்ல is அது like ஒண்ணும் இல்ல. அது அப்பதே பேசுனது. நீங்க salary பத்தி பேசும்போது அவரோட இது சொல்லிருக்காரு. தட் வி கேன் இக்னோர். அது क्वेश्चन சரி. இல்ல. ஓகே ஜஸ்ட் ஓகே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. Certificate was certificate is do important. At least try to complete AWS certificate. How to stay focused on goals? How to stay focused on goals? Think all the bad things happened in your life. இந்த ஒரு ரீசெண்ட் யூடியூப் சேனல் காமெடி தான் வரும். உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ தோத்துட்டேன்னு நினைக்கலாம். ஆனா வந்துட்டு நீ வந்து அத நீ வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ திங்க் ஆல் யுவர் பேட் திங்ஸ் ஹேப்பன் இன் லைஃப். யூசுவலி திங்க் பீப்புள்ஸ் வில் சே தட் ரைட். நிறைய வாட்டி என்னோட ஒர்க் எல்லாமே வந்து கிரெடிட்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணும்போது அந்த கம்பெனியில் எனக்கு இருக்கவே பிடிக்காது. பட் ஆனால் ஐ ட்ரை டு டூ சம்திங் பெட்டர் தென் திஸ்ன்ற மாதிரி நினைப்பேன். ஸோ சம்திங் ஷுட் மோட்டிவேட் அஸ் ரைட். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக மைனஸ் இருக்கும் லைஃப்பில். மைனஸ் அண்ட் ப்ளஸ் இல்லாதவங்க ஆளே கிடையாது. ஸோ திங்க் ஆல் த பேட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் ட்ரை டு ஓவர் கம் தோஸ் திங்ஸ். இட் கேன் பி a person, it can be a situation or anything. What about DevSecOps? I'm working as cybersecurity analyst. Is it possible to? Yes, DevSecOps. DevSecOpsன்றது ஒன்றும் இல்லை. DevOps டூலுக்கு நடுவில் வந்து செக்யூரிட்டி டூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா DevSecOps. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோடை வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அந்த கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும். சோனார் கியூப் கோடை ஸ்கேன் பண்ணும், 45 கோடை ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டாக்கர் கன்ஃபார்ம் போது விஸ்ன்னு ஒரு டூல் வந்து டாக்கரோட இமேஜை ஸ்கேன் பண்ணும். இந்த மாதிரி வந்து டெவாப்ஸ் டூல்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த பைப்லைனில் நீங்கள் செக்யூரிட்டி டூலில் ஆட் பண்ணுறது DevSecOps. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மூத்தாக ஒரு கோடு வந்து பில்ட் ஆகி போகிற வரைக்கும் அது வந்து க்ளீனாக இருக்கா இல்லையான்றதை வந்து பார்க்கறது தான் வந்துட்டு இட்ஸ்
DevSecOps tool. ஓகேவா? It comes with DevOps. You can implement wherever the storage security is needed, including encryptions, VPNs, everything comes there. ஓகே, யூடியூபோட இதை நான் படிச்சிட்டேன். இஸ் there salary change there between சென்னை அண்ட் பெங்களூர் ஃபார் சேம்? எஸ், இட் இஸ் there. salary change கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெங்களூரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் டிஃப்ரெண்ட்ல ஃப்ரம் சென்னை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக பெங்களூரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி யூ வில் கெட் மோர் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய அங்கே கிடைக்கும். பெங்களூர் இஸ் குட் ஃபார் ஐடி. பட் வேறு வழி இல்லை, சென்னையில் தான் இருப்பேன் அப்படின்னா யூ நீட் டு லிட்டில் பிட் யூ நீட் டு புட் எஃபர்ட். ஆனால் இந்த எஃபர்ட் வந்து டெஃபினட்டாக திருப்பியும் எங்கேயாவது போகிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட் வில் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அப்ராட், இட் வில் ஹெல்ப் யூ. How good is opportunity for DevOps engineers in Bangalore? That is very good there. தடிக்கி விழுந்தா அங்கே ஐடி கம்பெனின்ற மாதிரி so good there. Azure environment scope என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் குட். ஈக்குவலி இட் இஸ் பெர்ஃபார்மிங் வித் AWS. நான் அதை வந்து குறைச்சி சொல்ல மாட்டேன். Azure இஸ் ஆல்சோ ஈக்குவலி பெர்ஃபார்மிங் குட். ஆனால் சேலரி வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அந்த Azure பீப்புள்ஸ்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். ஐ திங்க் இட் இஸ் ஈக்குவலி பெர்ஃபார்மிங் குட் ஜி. ஆனால் அது விண்டோஸ் பேஸாக இருந்தால் ஓகே. லினக்ஸ் பேஸாக இருந்தீங்கன்னா Azure நான் வேணான்னு சொல்லுவேன். கோ வித் AWS. நீங்கள் விண்டோஸ் பேஸாக இருந்தால் கோ வித் Azure. இட் இஸ் ஈக்குவலி பெர்ஃபார்மிங் குட். GCP தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. AWS Azure are equally good. How to handle very diplomatic colleagues? They taken or creating. Oh wow. சொன்னதுலேருந்தே பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. ஆமாம், சி பீப்புள்ஸ் டூ தர் ஒன்று தே வில் ட்ரை டு டேக் அவர் கிரெடிட், ஆர்எல்ஸ் போட்டு கொடுக்குறது, தேவையில்லாமல் போட்டு கொடுக்குறது, ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இருக்கும் ஐடியில்ன்றது. இது ஒரு கேவலமான பாலிடிக்ஸு. when they fail to show themselves, prove themselves, they will start disturbing the one who is proving in the company. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ட்ரை டு இக்னோர் இட் ஆர் ட்ரை டு டாக் டு தெம் டைரக்ட்லி, நாட் or else inform your manager about the situation. It is happening like this. How you can manage it? ஏன்னா whatever happens, the manager is the final person who can judge you, ஓகேவா, or who can give you the credits. ஸோ நம்ம அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் மாறல அப்படின்னா அது கண்டினியூ பண்ண முடியுதா பாருங்க, இல்லைன்னா ட்ரை டு கம் அவுட். மற்றபடி நம்ம எதுவும் சில பேரை மாற்ற முடியாதுல்ல. ப்ராப்ளமே சம்டைம்ஸ் மேனேஜர் அந்த மேனேஜரே ஒரு ப்ராப்ளம்னா அப்படின்றீங்களா? யா வாட் டு டு. அதனால மேனேஜர் பிடிக்கல, வேற மேனேஜர் வேற டீம் கேளுங்க, சண்டை போடுங்க. ஆனா அதுக்கு நம்ம அந்த பொசிஷன்ல கேட்குற அளவுக்கு இருக்கணும். நீ போனா இன்னொருத்தன்ற மாதிரி நிலைமையில இருந்தோம்னா பல்ல கடிச்சு தான் இருக்கணும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால தான் வந்து ஐ வில் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ டு பி ஸ்ட்ராங் இன் த ஸ்கில்ஸ். பயாஸை தான் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பீப்புள்ஸ் முக்கியங்களா. இப்போ ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தவங்களை கம்மி பண்ணுறதோ, இல்லை அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி உங்களை கம்மி பண்ணுறதோ வந்து இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் த மேனேஜர். ஈவன் இப்போ நான் வெளியே வரும்போதே வந்துட்டு கைண்ட் ஆஃப் எல்லாமே வந்து பெரிய இது கிரியேட் பண்ணாங்க. விடவே மாட்டோம் அவங்கள, எல்லாருமே பேசினாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு 7 மேனேஜர்ஸ் கிட்ட வந்து டோட்டலாக பேசியிருப்பாங்க, ஃப்ரம் இந்த டிவிஷன் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் லைக் ஆன்சைட் டிவிஷன். ஸோ பட் நீங்கள் அந்த மாதிரி ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா இந்த பயாஸ்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதை மீறி இருக்குதுன்னா அந்த மேனேஜருக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இஃப் இஸ் ஈவன் குட்டு, பட் ஒன்று ஜி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை ஃபுல்ஃபில்லாக சம்பளம் தராங்க அப்படின்ட்டு நீங்கள் பண்ணீங்கனாலே வந்து தானாக கிரெடிட் வந்துடும். அதான் சொன்னால, கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது. மேபி அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ருசிக்க ஆரம்பிச்சிடலாம். Okay, I think I have completed all the questions. ஒரு roller coaster ride மாதிரி போயிடுச்சு. Almost a lot of questions. Super G. We all expected, we extended a few more minutes, but yes, Super G, fantastic. Thanks a lot. Thanks for your time G. Fantastic ஷேர் பண்ணீங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ எஸ், இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு ஃபர்தர், நீங்க புதுசாக வந்திருக்கீங்க AWS DevOps கோர்ஸ் சுதர்சன் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கான்டாக்ட் அட்மின் கான்டாக்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்ல இருக்கு தமிழ் பூமியில. கோர்சஸ்ல போனீங்கன்னா சுதர்சனோட இதில் எப்படி ஜாயின் பண்றதுன்ற டீடைல்ஸ் இருக்கும். வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 31st வீக்கெண்ட்ல ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் மந்த்லி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மந்த் நீங்க சப்போஸ் இதை நெக்ஸ்ட் மந்த்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா
ஸோ அந்த மந்த்ல என்ன பேட்ச்ன்றதை பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். அண்ட் டைமிங்கும் வி ஹேவ் வீக் டே பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் ரெண்டுமே இருக்கு. ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட். ஸோ தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் Yeah, Sanjeev. thanks everyone for joining this time again. So actually you guys are motivating me to keep me in track. So என்னதான் உங்களோட இதுல இருந்தாலும் அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ ஃபார் யுவர் செல்ஃப் ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவே வந்து ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு அப்கிரேட் the skills and you don't want to be in the same position what you're doing it now. So thanks a lot for this and yeah, keep learning. ஒரு ஏதாவது டைம் கிடைக்காதான் பட் இது கூட கிடைக்கிற டைம்ல அந்த இதுல இருந்துட்டே இருங்க. தட் இஸ் ஒன்லி திங் விச் சாட்டிஸ்ஃபை யூ, நாட் அபவுட் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் கம்பெனி. அட்லீஸ்ட் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காச்சும் வந்து நீங்க பண்ணிட்டே இருங்க. தட் வில் பில்ட் a very good confidence in you. That is what I can say finally. And thanks again. Thank you, Arumugam ji, for this opportunity. And thanks, Sundar ji, for continuously supporting us. He's our admin for this Tamilumi, and I'm closely working with him. Yes, And so thanks, everyone. mainly நம்ம இந்த இது சக்சஸ்ல சுதர்சன் மென்ஷன் லைக் தமிழ் மூவி சுதர்சன் சக்சஸ்ல ஹி மென்ஷன் எங்க ரெண்டு பேருக்கு எப்படின்றது. பட் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட் வெளியில பெருசா தெரியாதது வந்து சுந்தரோட எஃபர்ட் தான். ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க அவரோட பேசியிருப்பீங்க, பேசாம உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது 3 பேரும் வந்ததுனால தான் இப்படி வந்தது. லைக் இஃப் யாராவது ஒரு ஆளை எடுத்துட்டனாலும் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் நாட் பாசிபிள். ஸோ சுந்தரோட எஃபெக்ட் வந்து வெளியில தெரியல. ஸோ ரைட் நவ் இட் ஸ்டார்டட் ஷோயிங். அவரும் வீடியோல வராரு. ஸோ தேங்க்ஸ் சுந்தர் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். ரியலி அதுதான் ஒரே ஒரு பர்சன் மென்ஷன் பண்ணுச்சு and along with him Pandi is also supporting us கண்டிப்பா for the tracking and thing. Yeah, so thanks Sundar ji, thanks Pandi ji. தேங்க்ஸ் லாட். அண்ட் யா ஒன் மோர் திங், சுதர்சன் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இது. ஸோ சுதர்சன் ஹேஸ் அ சேனல் விடெக் ஜோன் ஒரு சேனல் இருக்கு. அதுல ஹீஸ் அப்லோடிங் மச் மோர் டெவாப்ஸ் இது ரிலேட்டடாகவும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதையும் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அவர் பெருசா இதுல சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹிஸ் ஹெசிடேட்டிங் தமிழ் மூவில சொல்லணுமான்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ சுதர்சன் இஸ் இது அவ்வளோ அவரால் தான் இது வளர்ந்துருக்கு. ஸோ ஐ டோன்ட் இது எல்லாரும் காமன் Okay, I think we lost you, Arumugam ji. So yeah, so நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை do it, manage the time, and if you need my guidance, please call me. I'll definitely support you. I'll try to change. சாரி ஹலோ இப்போ I can I can hear you. ஓ சாரி, ஐ திங்க் இன் பிட்வீன் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ வாட் எவர் சேயிங், சுதர்சன் ஜியோட விடெக் ஜோன் சேனல்லையும் இஸ் போஸ்டிங். லைக் அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய லாட் ஆஃப் டெவாப்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூஸ் அது எல்லாமே அதில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ தேர் as well. ஸோ யா அதோட லிங்க் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கொஸ்டின் 2 வாட்டி கேட்டாரு. .NET டெவலப்பர்ஸ் அடாப்ட். .NET டெவலப்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கலனா ஈஸி டு அடாப்ட். You just call me, Charan. I'll help you what to do, how you can plan it. So Python, I'll help you, Siddharth. What to do for Python? You just contact me. This is more about how I cracked Freshworks. So we'll keep it there. I'll definitely help you with Python and how to study these things. You call me, Siddharth.